இருக்கிறவரும் வரப்போகிறோமாகி ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற பரிசுத்த நாமத்தை நம்முடைய வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை நல்ல ஒரு அஸ்திபாரம் உள்ள நல்ல ஒரு ஊழியத்தில் வந்து நின்று ஊழியம் செய்ய ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். என்னை அன்போடு அழைத்த கனத்துக்குரிய மூத்த போதகர் பாஸ்டர் மகேர் அவர்களுக்காக, பாஸ்டர் பிள்ளைகளுக்காக, சபை மக்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் நேசிக்கிற அன்பான மூத்த போதகர் பாஸ்டர் அல்சன் அவர்களுக்காகவும் அருமையான அன்பாக்கா பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அன்பு தாயாரை நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டதே எங்கள் அப்பாவுக்கு அறிமுகமானவர்கள் அவருடைய நல்ல தியாகமான ஊழியத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீர்க்கதரிசி 2 நாளைக்கு முன்பதாக என்னுடைய கிளை சபை வந்து காவல் இருக்கிறது. அப்பொழுது அவங்க வீட்டுக்கு ஜபிக்க போயிருந்த போது அவங்க தாமரபுரத்தை சார்ந்தவங்க அக்கா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி பிரதானத்துக்குரிய முத்தம்மாளம்மாவுடைய பிள்ளைகள் பாச மகன் அவருடைய சபையிலே கற்றுக்க வார்த்தை பேசப்படும்னு சொன்னபோது அக்கா ரொம்ப சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க, இந்த காலங்கள் 8ஆம் வயதில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அங்கே போய் தங்குவோம், அவங்களால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்களால விடுவிக்கப்பட்ட குடும்பம்னு சொல்லி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் நல்லவர். அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவருக்கு, அவர்களால் விடுவிக்கப்பட்டவர்கள் ஏராளமானவருக்கு. ஆமென். ஆமென். மருத்துவம் பேசுகிறது போல இன்றும் இந்த தாயாருடைய ஊழியர்கள் மருத்துவம் பேசப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா தேவ மனிதர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய அலங்கரித்திருக்கிற பரிசுத்தவங்களுக்கு ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேசிக்கிற கணத்துக்கு அன்பான மாமனதா சபையில் நான் மூத்த பொறுப்பு இருக்கிற நான் நேசிக்கிற அஞ்சாரம் போது சரீரத்தினுடைய அவருடைய உறவினர் அவங்க நபரடியில் நேர்த்தியாய் கற்றுக் ஒழித்து செய்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். நம்முடைய துணையாரும் மருத்துவத்துறையிலே சேவை செய்து இந்த பகுதியில் அநேகரை ஆண்டவர்களை நடத்தினவர்கள். அவருடைய குடும்பமாக கற்றுக் ஒழித்து செய்கிறார்கள். அவர்களை நான் வாழ்த்துகிறேன். பார்ப்பது சந்தோஷம். பிளஸ் ஆண்டவர் நல்லவர். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. மகிழ்ச்சி அலையில சொன்ன அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தையை கூட பகிர்ந்து கொள்வதற்கு லாவட்சி பார்க்கலும் ஆண்டவர் இந்த வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார். வார்த்தை ஃபோன் சொன்னாலே போதும், வீட்டுக்கு வந்து சொன்னாலாம் வந்து அன்பாக பேசி அழைத்து மகிழ்ச்சியாக இருந்தது. நான் விரும்புவதில்லை, ஒரு ஃபோனில் சொன்னால் போது ஏன் வீட்டில் அழைச்சி பாஸ்டர்லேருந்து நடக்கிட்டு வந்து பிரதரோட காரில் வந்து உட்காந்து நேரம் பேசி அழைப்பது கொடுத்து நான் நினைச்சு சொல்லுகிறேன். பாக்கியமாய் கருதுகிறேன். என்னோடு சேர்ந்து வாசிக்கலாமா? செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களை என்னோடு இணைந்து வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஏசாயா chapter 64 verse 3 and 4. ஏசாயா 64ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை சேர்ந்து வாசிக்கலாம். நாங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது இறங்கினீர், ஒரு சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, நமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிறவர்களை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவிகளால் உணர்ந்ததும் இல்லை. 3ஆம் வசனத்தை ஒரு திருப்பி வாசிக்கலாமா? நாங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது இறங்கினீர், உடைய சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. ஜெபமா? பரலோக தகப்பனே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பாவுடைய சமூகத்தில் வருகிறோம். நல்ல பரிசுத்த வாட்டியின் தியாகங்கள், அவருடைய உழைப்பு ஊழியங்களுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளையும் கற்று ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையாக இருக்கிறேன். அதோடைய உமக்கு நன்றி. நான் சிறுக கர்த்தர் இயேசு மாத்திரம் உயர்ந்திருப்பீராக வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் வந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நான் பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். இயேசுப்பா, உமக்கு நன்றி. அப்பா, சத்தம் என்னுடையது, சத்தியம் உங்களுடையதப்பா. வார்த்தை என்னுடையது, நான் வல்லமை உடையது. அநேகரோடு பேசுங்க. சிலர் உடைக்கப்படுகிற நேரமாய், சிலர் உருவாக்கப்படுகிற நேரமாய், ஹல்லேலூயா, சிலர் கட்டப்படுகிற நேரமாய், சிலர் கட்டவிழ்க்கப்படுகிற நேரமாய்,
மணியரம் மாறட்டும். ஒரே நமக்கு நன்றி அப்பா. பான தேவ மனிதன் பரிசுத்தவான் சொன்னது போல ஏதோ இன்றைக்கு உள்ள ஆயுள் முழுவதும் ஒரு ரீங்காரமாய் இந்த செவிகளை தொலைத்துக் கொண்டிருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகளாய் மாறும். பவுல் பிரசங்கித்த போது சப்பானி நடந்தது போல, பேதுரு பிரசங்கித்த போது ஜனங்கள் அபிஷேகம் பெற்று அன்னைய வாசல பேசுனது போல இந்த ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்படுவதாக எல்லா தடைகளும் ஆகட்டும் ஆண்டவரே. சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரோடும் கர்த்தர் பேசுகிறார். அப்போடைய கருத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுப்பதாவே ஆமென். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கீங்களா சொல்லுங்களேன். வாழ்க்கையில தலை சிறந்த நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்பது. எங்கோ யாரோடோ பேசுகிற பழகுகிற பல நாட்கள் நேரங்கள் வீணாகலாம். தேவனோடு செலவழிக்கிற ஒரு நிமிடம் வீணாவதில்லை. ஆமென். அவர் வெறும் வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிற தேவன் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறவர். சொல்லுங்க, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். ஆயுசு நாட்களில் மறக்க முடியாத ஒரு சத்தியத்தை ஒரு இருதயத்துக்குள் நான் பதித்து வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அப்படின்னா என்ன? ஏசாயா அப்படின்னு சொன்ன உடனே பரிசுத்தவான்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம், the gospel of old testament அப்படின்னா பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? இயேசுவின் பிறப்பு, இயேசுவின் பெயர், இயேசுவின் அழைப்பு, இயேசுவின் அபிஷேகம், இயேசுவினுடைய ஊழியம், அவருடைய காயம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், ரகசிய வருகை, பகிரங்க வருகை, ஆயிர சரசாட்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதுக்கு பேர் சுவிசேஷம். அப்ப ஏன் இதுக்கு பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷம், the gospel of old testament என்று ஏன் அதுக்கு பெயர் அப்படின்னா, இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு 800 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஏசாயா இயேசு கிறிஸ்துவை குறித்து ரொம்ப தெளிவா தீர்க்கதரிசனம் சொன்னார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று எழுதியிருக்கிறது. ஆமென். ஏசாயாவை கொண்டு 800 வருஷத்துக்கு முந்தி சொன்னார். சொன்னது போல இயேசு பிறந்தார், சொன்னது போல இயேசு மரித்தார், சொன்னது போல இயேசு உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். இஸ் அலைவ். ஆமென் சொல்லுமா? நல்ல சந்தோஷமா உற்சாகமா இருப்பீங்களா? அப்புறம் வருவீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா இழுத்துட்டு போவேன். ஆமென் சொல்லுங்களேன். வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இழுத்துட்டு போனா சில கீரல்கள்லாம் வந்துடும். அதோ சந்தோஷமா இருக்கீங்களா? எப்படி கூட வந்துட்டீங்கன்னா அப்படி போயிடலாம். இழுக்கும் போது சில பிரச்சனை பார்த்தீங்களா? ஓகே ஓகே, ரெண்டும் நான் செய்வேன். எனக்கு கூட கூட்டிட்டு போகவும் தெரியும், சில இழுக்கவும் தெரியும். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இல்லை சொல்லிக்கலாமா? that is good. தேவனுடைய வார்த்தை முக்கியத்துவம் கொடுப்போம். ஓகே குட். நல்ல கவனிங்க. இந்த குறிப்பா இந்த ஏசாயால பாத்தீங்கன்னா, ஏசாயால 66 அதிகாரம், பைபிள்ல 66 புஸ்தகம். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நீங்க வேணா படிச்சு பாருங்க, வீட்டுல போய் தெரியும். 39 அதிகாரம் பழைய ஏற்பாட்டு சத்தியங்கள். அடுத்த 27 அதிகாரம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டு சத்தியம் இருக்கும். நீங்க 40 அதிகாரத்தை படிச்சு பார்த்தாலே யோவான் சுவிசேஷனுடைய, யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் ஒன்று ஏசாயால படிச்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஆண்டவர் வச்சிருக்காருன்னா ரசிச்சு ருசிச்சு வாஸ்தா கண்ணீரத்தோட வர மாட்டேங்குது. அவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கு. ஓகே, குறிப்பா இந்த 64ஆம் அதிகாரம் என்ன? 64 அப்படின்னா என்ன? ஏசாயா 64ஆம் அதிகாரம் அப்படின்னா சபை ஜெபிக்கணும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன? இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரொம்ப சித்தியில நீங்க ரொம்ப பிரஸ் பண்ணி இருக்கீங்களா? அமைதியா இருக்கீங்க. இப்ப எல்லாரும் வீட்லயும் அமைதியா இருந்தா ஒரு வீட்லயும் சண்டை வராது. ஹலோ. ஆனா இங்க ரொம்ப ஊமையா இருக்காட்டுல நம்பவும் முடியாது. போட்டோம். அதனால பேச வேண்டிய நேரம் பேசணும். சரியா? வாழ்க்கை கர்த்தருக்கு தோத்திரம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துடைய தீர்க்க தரிசனம் என்ன? சபை ஜெபிக்கணும். சொல்லுங்க. எப்படி அற்புதம் நடந்துச்சு அந்த காலங்களில? எப்படி அருமையான அம்மாவை, புத்தமான அம்மாவை பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார்? பழைய பரிசுத்தவான்கள் எப்படி கர்த்தர் பயன்படுத்தினார்? நவீன யுக்திகள் இல்லை. இன்னைக்கு பாருங்க, கேமரா இருக்குது, லேப்டாப் இருக்குது, எல்லா கீபோர்டு இருக்குது, அந்த பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, எல்லா வசதிக்கானே ஒரு கொட்டும் தவிர ஒன்றும் கிடையாது. பெட்ரோல் ஸ்லைட் இருக்கும், அல்லது மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கும். அன்னைக்கு பைத்தியம் வச்சுமாச்சு. எப்படி நடந்துச்சு? இதெல்லாம் ஜெபம் 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 ஜெபம். இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவை ஜெபம், குடும்பங்களுக்கு தேவை ஜெபம், வாலிபர்களுக்கு தேவை ஜெபம், வயோதிபர்களுக்கு தேவை ஜெபம், சிறியவர்களுக்கு
தேவை ஜெபம், பெரியவர்களுக்கு தேவை ஜெபம், அரசியல்வாதிகளுக்கு தேவை ஜெபம், அதிகாரிகளுக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரிக்கு தேவை ஜெபம், ஊழியக்காரர்களுக்கு தேவை ஜெபம், எங்களுக்கு தேவை ஜெபம், உங்களுக்கு தேவை, இன்றைக்கு தேவை ஜெபம் 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 ஜெபம். ஆமென் சொல்லுங்க. ஜெபமே ஜெயம், ஜெபமே வல்லமை, ஜெபமே அக்கினி, ஜெபமே வானத்தை திறக்கும் திறவுகோல். பணம் செய்யாத ஜெபம் செய்யும், பணம் செய்யாத ஜெபம் செய்யும், அறிவு செய்யாத ஜெபம் செய்யும், அனுபவம் செய்யாத ஜெபம் செய்யும். ஒரே வார்த்தையில சொன்னால் மூளை செய்யாத குணங்கள் செய்யும். ஹalleluya. ஆயிரம் வார்த்தைகளை சொல்லலாம். ஜெபிக்கிறவன் கர்த்தரை சார்ந்து கொள்கிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் சார்ந்து கொள்கிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரை உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு பேசுகிறான், ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் பேசுகிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரோடு பழகுகிறான், ஜெபிக்கிறவனோடு கர்த்தர் பழகுகிறான், ஜெபிக்கிறவன் தேவனோடு நடக்கிறான், ஜெபிக்கிறவனோடு தேவன் நடக்கிறான், ஜெபிக்கிறவன் தேவனுடைய ரகசியத்தை சொல்லுகிறான், ஜெபிக்கிறவனுக்கு தேவனுடைய ரகசியத்தை சொல்லுகிறான், ஜெபிக்கிறவன் கர்த்தரை கனம் பண்ணுகிறான், ஜெபிக்கிறவனை கர்த்தர் கனம் பண்ணுகிறான். கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் ஜெபம். தனி ஜெபம், குழு ஜெபம், கூட்டு ஜெபம், அதிகாலை ஜெபம், ராத்திரி ஜெபம், எல்லா ஜெபத்துக்கும் இயேசுப்பா மாதிரி. ஆமென். அதிகாலை இருட்டோட போய் போஸ்டல் தனி ஜெபத்துக்கு போயிட்டாங்க. நாளைக்கு 12 அப்போஸ்தலரை தெரிஞ்சிருக்கணும். 12 மணி நேரம் ஜெபம் பண்ணார். ஞானசானத்தை கரையேறும் போது ஜெபிக்கிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கிறார். ஹalleluya. நாளைக்கு பிசாசு துரத்தணும், இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபிக்கிறார். சீசர்கள் கடலை மாட்ட போறாங்க, அவங்க காப்பாத்துறது கடல் மேல் நடக்கணும், அவருக்கு தெரியணும். அங்கே கடல் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் மலையில. அதனால அவர் நமக்கு மாதிரி வைத்து போனார். அவன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஜெபத்துக்கு விரோதமா யாராவது பேசுறாங்கன்னா உடனே புரிஞ்சுடுங்க. இன்னைக்கு நவீன காலங்கள் வந்து விட்டது, நூதனமான உபதேசங்கள் வந்து விட்டது. இன்னைக்கு ஜெபத்துக்கு விரோதமா பேசினா 100க்கு 100 சொல்றேன், உடனே மார்க் போடுறீங்க. அவங்க துரு உபதேசம் பேச மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களா? ஹalleluya. ஆமா, நல்லா புரிஞ்சுடுங்க. திறமை இருப்பதனால, வசதி இருப்பதனால, ஏதோ இருப்பதனால என்னை கவனிங்க. ஜெபத்துக்கு விரோதமா யாராவது பேசுறாங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கிடுங்க, இவங்க துரு உபதேசக்காரங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுமா? ஜெபம் நாம் தேவனோடு பேசுகிறது, பிரசங்கம் தேவன் நம்மோடு பேசுகிறது. ஆராதனை என்றால் நாமும் தேவனும் ஒன்றாய் கலந்து விடுவது, இது ஆராதனை. மறுபடியும் சொல்கிறேன், ஜெபம் நாம் தேவனோடு பேசுகிறது, பிரசங்கம் தேவன் நம்மோடு பேசுகிறது. இந்த வர்ஷிப் அப்படின்னா ஆராதனை என்றால் நாமும் தேவனும் ஒன்றாய் கலந்து விடுவது, அதுவே ஆராதனை. ஓகே, நிறைய பேசணும், நல்லா ஃபாஸ்டா போறாங்க, சிந்தனை இருந்துட்டே இருக்கணும், அங்க சிந்தை மாறக்கூடாது. ஓகே, கமான் கமான் கமான். கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒரு விஷயம் கூட நல்ல சொன்னேன், ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஜெபத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும், நல்ல ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஓகே, நீங்க இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாங்க, ஜெபத்தோட கண்டென்ட் என்ன, ஜெபத்துல என்ன இருக்கு? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை நீர் செய்த போது. எல்லாரும் கவனிங்கம்மா, எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியத்தை செய்கிற கர்த்தர். 3 அனுபவம், 3 கூட்டம். இதை கவனிக்கிறீங்களா? 3 அனுபவம், 3 கூட்டம், 3 மக்களுடைய அனுபவம், 3 ஜனங்களுடைய அனுபவம், 3 குழுவினுடைய அனுபவம். 1, எதிர்பார்த்தேன் கர்த்தர் செய்தார். சொல்லுங்க என்னோட கமான் பதில் சொல்லுங்க. எதிர்பார்த்தேன் கர்த்தர், ஜெபத்தில் எதிர்பார்த்தேன், உபவாசத்தோடு எதிர்பார்த்தேன், கண்ணீரோடு எதிர்பார்த்தேன், என் பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்பார்த்தேன், என் பினான்சியல்ல எதிர்பார்த்தேன், என் ஜாப்ல எதிர்பார்த்தேன், என் பிசினஸ்ல எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்க. நம்ம டிசம்பர் வந்துட்டோம்ல, டிசம்பர்னாலே நம்ம நினைச்சு பார்த்துக்கணும். இப்படி பட்ட வருஷத்துல நம்மளோட பலசாலில நீ ஜாத்தா வெளியில மூச்சோட மறந்துட்டாங்க. ஹலோ, ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, மூச்சோட நம்ம இன்னைக்கு அப்படி ரொம்ப பலசாலி ஒண்ணும் இல்லை, ஆனா கிருபையானோட கொண்டு வந்துட்டாங்களா? வருகை தாமதிச்சா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பார்க்க வச்சிருவாருல்ல, உங்களுக்கு சந்தோஷமா உங்களுக்கு சப்போர்ட் தானே பேசிட்டு இருக்கேன். அது கூட உங்களால ஏத்துக்கிட முடியலையே. நம்ம கொரோனாவில நிறைய செத்துட்டாங்கல்ல, செத்து போனா எல்லாரும் பாவிக்கிடாதுல்ல, இருக்க நம்ம ரொம்ப யோக்கியம் உள்ளவர்கள் கிருபியா வச்சிருக்காருல்ல. ஆமாண்ணே, ஆமா, செத்து போனா எல்லாரும் கண்டாளர்கள் கிடையாது, ரொம்ப நல்லா செத்துட்டாங்க. இருக்கிறவங்க ரொம்ப யோக்கியம் கிடையாது, மரியாதையா வச்சிருக்காரு. அதுக்கு தோத்திரம் போட நாம சொல்லுங்களேன். அதான் டிசம்பர் மாசம்
ஆமென் சொல்லுவோமா? இது the month of thanksgiving. இது நன்றி சொல்லுகிற மாதங்கள். அதனால எனக்கு என் பேர் முன்னால சாமியல் ஒரு பேர், ஏன் ஜெபராஜன் பேரு? எங்க வீட்டுல நாங்க 8 பிள்ளைகள், சரியா? 8 பிள்ளைகள், 7 அக்கா எனக்கு. எங்க அம்மா ஒரு ஜோம் பண்ணாங்க, ஆண்டவரே ஒரு பெரிய பரிசுத்தோட எங்க அம்மா 92 வயசு வரைக்கும் என் கூட இருந்தாங்க. எங்க அம்மா யாராவது 2 வருஷம் ஆச்சு. ஆமா கவனிங்க. அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை கொடுத்தா ஊழியத்துக்கு உப்பு கொடுக்குறேன்னு ஜோம் பண்ணாங்க. அதனால நான் பிறந்தேன். அதுக்கு எனக்கு ஜெபராஜன் பேர் வச்சாங்க. அவன் சொல்லுவோமா? நம்பர் 1 முதல்ல அனுபவம் என்ன தெரியுமா? ஒரு எதிர்பார்ப்பேன் கர்த்தர் செய்தார். ஓகே ஓகே, வாசிக்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Jeremiah chapter 29 verse 11. 29-11 வாசிங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன் கர்த்தர் சொல்கிறார். தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவாகவில்லை. முதல் அனுபவம் என்ன? எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் எனக்கு இந்த வருஷத்திலோ அல்லது முந்தின வருஷத்திலோ நான் எதிர்பார்த்ததை, ஜெபத்துல எதிர்பார்த்ததை ஏசப்பா எனக்கு தந்தார்னு சொல்றது மட்டும் கையை உயர்த்தி நன்றி அவர் அல்லேலூயா சொல்லலாம். சூப்பர் சூப்பர், ஆமென் சொல்லுமா? கட்டாயம் கட்டாயம் எதிர்பார்த்ததை ஆண்டவர் செய்தார். ஆமென். என்ன ஒரு கூட்டம் இருக்கு, என்ன ஒரு கூட்டம் இருக்கு. அதான் தெரியுமா? நான் எதிர்பார்த்தேன், இதுவரைக்கும் ஒன்று என்ன செய்யல, நடக்கல. கிறிஸ்தவங்க தான், விசுவாசிங்க தான், சில நேரம் ஊழியக்காரங்க தான். எதிர்பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. அவர் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? அப்படி செய்ய மாட்டார். வாசிக்கலாமா? புலம்பல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம் வாசிங்க. Lamentation chapter 4 verse 17. புலம்பல் 4:17 வாசிங்க. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்திருக்கிறதுனாலே எங்கள் கண்கள் பூத்து போயின. முதல் பார்ட், the first part. இன்னும் எங்களுக்கு சகாயம், சகாயம் என்ன? உதவி. சொல்லுங்க, சகாயம்னா உதவி. இன்னும் எங்களுக்கு சகாயம் வரும் என்று நாங்கள் வீணா எதிர்பார்த்ததுனால எங்க கண்ணெல்லாம் பூத்து போச்சுன்னா 2 காரணம். ஒண்ணு அழுது பூத்திருக்கும், இல்ல தூக்கம் இல்லாம செஞ்சிருக்கோம். எப்படி 2ல ஒண்ணு பூத்து போச்சு. அதோ கேட்ராக்ட் வந்துச்சு. ஆமா, அப்ப எதுக்கு எதிர்பார்த்து கிடைக்கல? 2வது கூட என்ன சொல்லுங்க? எதிர்பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்த்து. எல்லாம் இங்க பாருங்க பார்க்கலாம், பிரசங்கம் எப்படி கேட்கணும். நாமளுக்கு ஒரு பிரசங்கம் வேண்டி இருக்கும். ஹலோ, முதல்ல பிரசங்க முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கு, முறைக்காது. கெட்டியா எனக்கு முறைச்சா உள்ளத மறந்துடும். கெட்டியா போச்சு. ஓ, பிரசங்க முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும். கட்டிங்களா? சிரிச்சுட்டே இப்படி தலையாட்டிட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே தலையாட்டினா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க கண்ண மூடி தலையாட்டிட்டேன்னா ஒண்ணுமே இறங்கலன்னு அர்த்தம். 2ம் கவனமா இருக்கு. கெட்டிங்களா? அதனால நீ அங்க பார்த்துட்டு பார்த்து முறைக்க சிரிச்சுட்டே இருக்கணும். சரியா? வெரி குட் வெரி குட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, 2வது அனுபவம் என்ன? நாங்க எதிர்பார்த்து ஒண்ணு என்ன செய்யல. இது ஆண்டவர் மிஸ்டேக் இல்ல, நம்ம மிஸ்டேக். அடுத்த வருஷத்துக்கு அந்த வருஷத்துல பேங்க்ல அப்படி பாருங்க, ரட்சிக்க மாட்டாத ஜாதிக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு யாரு? வேலைக்காரன் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கமா போல, வேலைக்காரன் கண்கள் எஜமானின் கையை நோக்கமா போல. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரையிலும் என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கிருக்கணும். நம்ம நோக்கம் மனுஷனா இருக்க கூடாது. ஜெபம் பண்ணிட்டு மனுஷன் நோக்க கூடாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? எதிர்பார்த்தேன், எனக்கு சகாயம் வரலன்னா நம்ம மனுஷனை பார்த்துட்டோம், மாமனாரை பார்த்துட்டோம். ஆமென். இந்த வீட்டுல போய் கல்யாணம் பண்ணா கார் கிடைக்கும், பங்களா கிடைக்கும் அப்படின்னு பார்த்ததுதான் குழப்பம். கேட்டீங்களா? அமைதியாயிட்டியே. ஹலோ, ஆமா. மாமனார் வீட்டு போனா அது கிடைக்கும், இது கிடைக்கும், பிறகு எல்லாம் மொத்தமா கிடைச்சு அது என்னன்னு பிறகு பேசும். சரியா? அதனால நம்முடைய எதிர்பார்ப்பு மனிதன் அல்ல, நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தர். அதனால ஒருவேளை மனிதனை நேசிங்கள், மனிதரை அன்பு கூறுங்கள். நமக்கு யாருமே எதிரி கிடையாது, எல்லாரும் அவங்க நமக்கு சிநேகிதர்கள். ஒரே ஒரு எதிரி பிசாசு மட்டும்தான் எதிரி, எந்த மனிதனும் நமக்கு எதிரி கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்ம எதிர்பார்ப்பு யாரா இருக்கக்கூடாது? மனுஷனா இருக்கக்கூடாது, கர்த்தரா இருக்கணும். ஓகே, ஒன்று எதிர்பார்த்தேன், கர்த்தர் செய்தார். நம்பர் 2, எதிர்பார்த்தேன், எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல. ஏன்னா நம்முடைய எதிர்பார்ப்பீங்க மனுஷன். இன்னைக்கு மனிதனை எதிர்பார்க்காதுங்க, கர்த்தரை எதிர்பார்க்க. ஆமென் சொல்லுங்க. 3வது, அதான் எனக்கு செய்தி. 2ஐ விட்டுருங்க. எதிர்பார்த்து நடந்திருக்கலாம், எதிர்பார்த்து பதில் சொல்ல மாட்டீங்க. எதிர்பார்த்து நடந்திருக்கலாம், எதிர்பார்த்து நடக்காம வந்திருக்கலாம். அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு நான் சொல்ல போகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், எதிர்பாராத. சொல்லுங்க, அன்எக்ஸ்பெக்டட். சொல்லுங்க, எதிர்பாராத. ஹலோ 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 சொல்லுங்க, என்ன எதிர்பாராத. நீங்க சொல்ல நாட்கள் வருகிறது. ஐயோ,
நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் உயர்த்தினான். ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் விடுவித்தான். ஐயோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என் பிள்ளைகள் வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. நாட்கள் வருகிறது, எதிர்பார்க்கவில்லை, இப்படி ஒரு ஜாப் கொடுத்துட்டார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆண்டவரை பயன்படுத்தி நாட்கள் வருகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறதுக்கும் யோசிப்பதற்கும் மேலால் தேவக்கிரியை செய்ய போகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நினைச்சு நடந்துக்கலாம், நினைச்சு நடக்காம கூட போயிருக்கலாம், அது மேட்டரே இல்லைங்க. எதிர்பாராத காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுமா? இவ்வளவு போயிடலாமா? ஒரு அதிகாரத்துல 7 காரியம் கூட பேசணுமா? ஏதோ எத்தனையோ 10 பாஸ்டர் பேசுறத பத்தி பிரச்சனை. இப்ப முடிப்பீங்க பாஸ்டர், எப்படி 8:45 வரல நாங்கள் விட்டு விலகுவது சொல்லி உங்களை கைவிடுறது மையாதவை விட்டு சொல்லுங்க. இனி அது நிம்மதியா கீழா ஒரு செக்ஷனா கீழே இன்னும் அட கடவுளே கடவுளே. ஆமா, இல்லைன்னா முதல் மீட்டிங்ல நாங்க இப்படி அஸ்திமரம் போட்டு இருக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆமா, அதுக்கு வேட்டுக்கிற அவசியம் மாதிரியே என்ன பார்க்காங்க. நான் பக்கத்து மாவட்டத்தை கட்டுறேன், எங்க அம்மாவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை கட்டிடா, இங்கே நேசிக்கிறாங்க அப்படி இல்லாமா? கமான் அவன் சொல்லுங்களேன். எதிர்பாராத எல்லாம் சொல்லுங்களேன். வெரி குட். ஒரே அதிகாரத்திலிருந்து 7 காரியங்களை சொல்லி முடிக்க போகிறேன். கட்டாயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யார் தெரியுமா? மரித்து அடக்கமடப்பட்டு உயிர் திறந்து உயிரோடு இருக்கிறார். Jesus is alive. Jesus is a living God. Hallelujah. ஒரு செத்து போன அரசியல்வாதி இல்ல, செத்து போன மகானை இல்ல, செத்து போன மகாத்மாவே இல்ல, உயிர் திறந்து உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கிறோம். He is alive. Jesus is alive. He is a living God. Hey. Hallelujah. ஜீவனுள்ள இயேசுவை ஆராதிக்கிறோம். அவர் யார் தெரியுமா? எதிர்பாராத காரியத்தை செய்கிறார். 100% என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் எதிர்பாராம அன்எக்ஸ்பெக்டட். முடிஞ்ச அளவுக்கு நான் தேவையில்லை பேசுறேன், நேரத்தை மதிப்பேன், சரியா முடிச்சிடலாம். சரியா? ஓகே. என்னோட சேர்ந்து இந்த செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஓகே, கம் ஆன். என்னோட சேர்ந்து திருப்பி கொடுங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம். வெரி குட், வெரி குட். நீங்கள் புரிந்து கொள்ளும் விதமாய் ரொம்ப எளிமையாக பேசுகிறேன். வெரி குட். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். போதும். என்னை பாருங்களேன், வேத பண்டிதர்களே, வேத ஆராய்ச்சியாளர்களே, நன்றி உங்கள் வேத அறிவுக்கு. ஆமா, சில தேடிட்டே இருக்காங்க. ஒரு பழைய படத்தை தேடினா நீ தேடியும் காணாதப்பா இல்லை போட்டு எனக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு தேடிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தா தெரியுதுல போட்டு. ஆமென். தேடுங்கள், கண்டடைவீர்கள். நன்றி. ஓகே, கம் ஆன், லிசன் டு மீ. இந்த 3ஆம் அதிகாரம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் என்ன? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம்னா என்ன? எருசலேம். கவனிங்க, எருசலேம் பட்டணம், எருசலேம். சரியா? அங்கே தேவாலயம், சாலமோன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய ஆலயம். அங்கே பாத்தீங்கன்னா நிறைய வாசல்லாம் இருக்கும். அதுல ஒரு வாசல் அலங்கார வாசல். அந்த வாசல் வழியா மக்கள்லாம் சர்ச்சுக்குள்ள போவாங்க, டெம்பிள்குள்ள. அங்க ஓகே, தேங்க்யூ பாஸ்டர். பண்டிகைகள் பலிகளுக்கு வருகிற ஒரு பெரிய கூட்டம் போவாங்க. இங்க 40 வயசு வரைக்கும், 40 வயசோட ஒருத்த மனுஷன் பிச்சை எடுத்துருந்தா அவன் பிசிக்கல் சேலஞ்ச், அவனால நடக்க முடியாது. அவன் வந்து பிசிக்கல் சேலஞ்ச். அப்போ கம்மிங்க, அவன் வந்து பிச்சை எடுக்கிறான். எல்லா பிசிக்கல் சேலஞ்சும் வந்து பிச்சைக்காரங்க கிடையாது. இல்லை, என்னோட இருக்கீங்களா? ஹலோ, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் 35 வருஷமா நான் கன்வென்ஷன் பேசிட்டு இருக்கேன். நீங்க அந்த தலக்குளம் பக்கத்துல ஆர்மூர் ஆஸ்பத்திரி கணத்துக்குரிய டாக்டர் அவர்களுக்கு 2 கால் வழங்காது. நரம்பியல் நிபுணர் அவர். எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க ஐயா சொல்றாங்க. நான் போயிருக்கேன் ஹாஸ்பிட்டல்ல, நான் போயிருக்கேன் 2 முறை. அப்ப நான் சொல்றேன், நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல பிறந்த எல்லாருமே எல்லா பிசிக்கல் சேலஞ்சஸ் நாட் பெக்கஸ். எனக்கு தெரியும் கணத்துக்குரிய அண்ணன் தெரியும். நான் பார்வை பிரச்சனைகள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். யாக்கோபத்தை சார்ந்த கணத்துக்குரிய நான் நேசிக்கிற ஒரு சுவிசேஷகர் அண்ணன் கோயிலுக்குள்ள எம்ஏபிஎன் 2 கண்ணு தெரியாது. அரசாங்கத்துல ஒரு ரிட்டையர்ட் ஆகி அவருடைய பார்வையிட்ட மனுஷன் பார்வையிட்ட மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். நான் பார்வையிட்ட மக்கள் மத்தியில் பல நாள் ஊழியம் செய்கிறேன். என் சபையில பாத்தீங்கன்னா 3வது வாரம் சனிக்கிழமை 80 பேர் பருக்க கண்ணு தெரியாத வருவாங்க. டிசம்பர் 26 வேணா வாங்க எங்க ஊருக்கு, வாக்கன்னா வாங்க. 500 கண்ணு தெரியாத ஒரு கூட்டம் அந்த முறை. எல்லா டிசம்பர் 26 500 கண்ணு தெரியாத வருவாங்க. அவங்களுக்கு காலையில சாப்பாடு கொடுத்து, மத்தியானம் சாப்பாடு கொடுத்து, ஒரு 1000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்து, சுவிசேஷம் அறிவிச்சு, நான் என் பிள்ளைகளை சொல்லிருக்கேன், வருக தாமதிச்சுமானா அவன் கடைசி வரைக்கும் செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா பைபிள் ஏழைகளுக்கு இருக்கிறோம், கருத்து கணக்கு போட்டு கொடுத்தீங்களா? ஆமா. அப்ப நான் நிறைய பேர் பார்க்கிறேன், எல்லாருமே பெக்கஸ் கிடையாது.
நான் இந்த முறை ஆராதனை கூப்பிட்டுருக்கேன். ஒரு தம்பி ஆண்டவர் அறியாத குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். MA கோயில்பட்டி சார்ந்தவன். அருமையா இசை வாசித்து கீபோர்ட பார்த்தா எனக்கு ஆச்சரியமா அப்படி வாசிப்பான். நல்ல வர்ஷிப் பண்ற தம்பி. அப்போ இவன் இந்த 40 வயசோட பிச்சை எடுக்காண்டா எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா? எவ்வளவு வறுமை இருந்தா தூக்கி விட்டு வச்சிருப்பாங்க, பிச்சை எடுக்காம தூக்கிட்டு போவாங்க. பார்த்திருக்கீங்களா? தமிழ்ல 2 வார்த்தை இருக்குல்ல, ஒட்டுண்ணி சாருண்ணிகள் இருக்கு. அது நான் கிராமர் பேச வரல, எனக்கு விளங்குற மாதிரி பேசுறேன். இவன் இந்த 40 வயசு வரைக்கும் இந்த சர்ச்சையே ஒட்டிட்டான். இவன் ஒட்டுண்ணி. இவன் பிச்சை எடுத்து போல குடும்பம் சார்ந்து இருக்கு, அவன் குடும்பம் சாருண்ணி. இவன் ஒட்டுண்ணி, அவன் குடும்பம் சாருண்ணி. தமிழ் வாழ்க்கை தமிழர் வாழ்க்கை. அவன் எதுக்குன்னு நம்ம புறம் பேசுவோம். விளங்குச்சானு சொல்லுது 40 வயசு அப்படி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தூக்கிட்டு போறாங்க, பிச்சை எடுக்கிறான், வாரான், இப்படி போயிட்டு இருக்க. வாழ்க்கையில அவன் நடக்க முடியல, யோசிச்சிருப்பான். அவங்க ஓடுறாங்க, என்னால ஓட முடியல, நடக்க முடியல. யோசிச்சு பாருங்க, அவன் அதனுடைய சரீர தேவைகளுக்கும் எல்லாத்துக்கும் யாரையோ டிபெண்டா இருக்கான். அதனால இண்டிபெண்டா வாழ முடியல. தூக்கி வைக்கிறாங்க, தூக்கிட்டு போறாங்க. இப்படி அவன் லைஃப் போயிட்டே இருக்கு. அலங்கார வாசல உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அந்த அதிகாரத்தோட எப்படி வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இன்னைக்கு கவனிச்சுட்டு வாங்க. நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் அஸ்திபரமா சில வார்த்தைகளை சொல்றேன். அன்னைக்கு தேவாலயத்துக்கு பேதுரு யோவான் வராங்க. எதுக்கு வந்தாங்க சொல்லுங்க? ஜெப வேளையாகிய எதுக்கு வந்தாங்க சொல்லுங்க? 3 கூட்டம் எருசலேம் வந்துச்சு. இன்னைக்கு கவனிங்க, மிஸ்ஸு அங்கங்க போகக்கூடாது, கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது, இருக்கணும். ரைட். எப்போ வந்தாங்க சொல்லுங்க? ஜெப வேளை. 3 கூட்டம் வந்துச்சு. ஒன்று பலிகள் பண்டிகைகளை பார்க்க பாரம்பரியமாய் வந்த கூட்டம். சொல்லுங்க பலிகள் பண்டிகைகளை பார்க்க. நம்ம ஊர்ல எப்படிதான் தெரியுமா? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் நிரம்பி வழியும். எசோரியா, மதுரையா, ருத்து, எஸ்தர் எல்லாம் வருவா. இல்லை மற்றபடி எங்க போனி அவ்வளவுதானே. 3 நேரம் வாழ்க்கை வருஷத்துல 3 நேரம் கோயிலுக்கு வரவங்க இருக்காங்க. சில ஆட்கள் நல்ல நேரம் வருவாங்க, சில ஆட்கள் வாழ்க்கையிலே 3 நேரம் தான் கோயிலுக்கு வருவாங்க. அப்படி ஆட்கள் நம்ம ஊர்ல இருக்க கட்டிகளா ஒண்ணு 4 நேரம் வரை கேச சொல்லட்டுமா? கிறிஸ்துமஸ் வருவாங்க. ஜாம உயிரோடு இருந்தா பிறகு நியூ இயர்க்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜாகாம உயிரோட தான் ஈஸ்டர் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜாகாம உயிரோட தான் எலெக்ஷன்ல மண்டை உடைக்க வருவாங்க. பேரெல்லாம் கட்டிகள் அப்படிதான் விசாரி அர்த்தம் பண்ண. கடவுளே கடவுளே, வேற கட்டினா அப்போ நல்லா. இது வருஷத்துல 4 நேரம், வாழ்க்கையில 4 நேரம் வருவாங்க. ஒண்ணு கல்யாணத்துக்கு பிறந்து கொஞ்ச நாளைக்கு அம்மா துணியை சுத்திட்டு வருவாரு. எதுக்குன்னா பிரதிஷ்டைக்கு. அப்போ ரெவரண்ட் தனி சொல்லிப்பார், பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில். தெளிப்பு நேரசம் கிடையாது. மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி முக்கிய நேரசம் இருக்கு. கேட்டீங்களா? அவன் அன்னைக்கு தலைவர் தெரிஞ்சவங்க ஜலதோஷம் இன்னைக்கு தெரிஞ்சோ தெரியல போட்டு. அதுக்கப்புறம் வரமாட்டான், கோயிலுக்கு வரமாட்டான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வருவான். நல்ல கார்ல இனோவா கார்ல மாலை போட்டு கொண்டு வருவான். எதுக்குன்னா தாலி கட்டாதுக்கு. ஆமா, எப்படா தாலி கட்ட முடியும்? நட்டை வருவாருன்னு காத்திருப்பான். முதல்ல வரும்போது அவனுக்கு உணர்வே இருக்காது. ஏன்னா அம்மால தூக்கி வந்தாங்க. இன்னைக்கு உணர்வு இருக்காது. எப்போ 8 மணிக்கு வீட்டுக்கு போனான்னு இருப்பான். நல்ல கிறிஸ்தவர்கள். அதுக்கு பிறகு வருவான் ஒரு நாள். எப்போ வருவோம்னா, நம்ம எதிர்ப்புடைய பக்கத்துல இருந்து கோட்டார் பக்கத்துல இருந்து விளையாடி பக்கத்துல இருந்து 6 அடி தேக்கப்பட்டி சூட்டு வாங்கி உள்ள வச்சு அன்னைக்கு இந்த பயிரை உள்ள கொண்டு வர மாட்டாங்க. மண்டபம் வரைக்கும் தான் வருவாங்க. நடக்காது நங்கிலோ. நம்ம ஊர்ல நிறைய ஊர்ல நடக்கு. கேட்டீங்களா? ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்துமஸ் வந்தாச்சுன்னா, அப்பா கடவுளே, நான் என்ன யோசிக்கணும்னா, இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கோயிலுக்கு சீரியல் போடுறத 1 வருஷம் நிறுத்திட்டு வட இந்தியாவுக்கு ஒரு 1000 சர்ச்சு கட்டலாம்ல. ஆமா, அதான் நிறைய சர்ச்சில் பேசிட்டு இருக்கேன். நீங்க போட்டு சீரியல் உங்களுக்கு நியாயத்திருப்போம் வயிறு பேசிட்டு இருக்கேன். ஆமா, இன்னும் பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த எனக்கு வந்ததை விட்டுட்டு போய் பழக்கம் இல்லை. கேட்டீங்களா? சொல்லிட்டு தான் பழக்கம். ஆமா, இப்ப வர குடில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பாலப்புறம் குடில் கட்டது இப்ப நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. நியாயத்திருப்பு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் முதல்ல நினைக்க. கேட்டீங்களா? ஆமா, இங்கதான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அங்க சர்ச்சு இல்லாம மரத்து வீட்டுல கொண்டாடி கோயிலுக்கு சீரியல் போட்டு ஏசுநாதர் தொட்டில போட்டு ஆடிட்டு இருக்காங்க. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. இது தூங்கு தூங்கு பாலாரி. ஒரு பெண்ணாட்டி பாவம் வேலை செஞ்சு தொட்டில் ஆடிட்டு இருக்காங்க. உட்காந்து பெண்ணாட்டி தொட்டில வாங்கி நீ ஆட்டு. ஏசுநாதரை போட்டு ஆடிட்டு எத்தனை வருஷம் ஒப்பாடிட்டு இருப்பீங்க? வார்த்தை வரது எங்களுக்கு தெரியலையே. ஹலோ, சொல்லிட்டீங்களோ? சொல்லுங்க, கேட்கல. இப்படியே போயிட்டு இருக்கு. இது ஒரு கூட்டம் வருது. பரிசு பண்டிகைகளுக்கு நல்ல பட்டுலாம் கட்டி, அது நல்ல காஞ்சிபுரம் பட்டு கட்டி மொத்தமா டீமா போய் காஞ்சிபுரத்துல இருந்து போடுவாங்க. ஆனா கொயர்ல இருந்து என்ன பாட்டு போடுவாங்க தெரியுமா? கொயர்ல இருந்து அழகா பாட்டு போடுவாங்க. 1 மாசம் பிராக்டிஸ் எடுத்துப்பாங்க. வெல் பிராக்டிஸ். மேஜர் மைனர் பாட்டு அழகா பாடுவாங்க. ஆனா என்ன பாட்டு பாடுவாங்க தெரியுமா? ஒவ்வொரு காஞ்சிபுரம் சேலையும் குறைஞ்சது 25,000 ரூபாய் இருக்கும். இந்த அக்கா மாதிரிலாம் சேர்ந்து பாடுற பாட்டு கத்தி சிரிப்பு வந்துட்டு. அது என்ன படுத்தாங்க தெரியுமா? கந்தை துணியோ கத்தருக்கு கடுங்கேடை கோலமதோ
விலையேறப்பட்ட உடை அலங்கரிப்போம். 25,000 ஜெயலலிதா பாடுபாடிட்டு இருக்கா. கந்த துணி அவருக்கு இழுபட்டான். கதை நல்லா இருக்க. இதான் அந்த பலிகள் கூட்டம், இதான் அந்த பண்டிகைகள் கூட்டம். இது எருசலேமுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. ஆமா, ஆனா இப்படி ஒரு கூட்டம், பலிகள் பண்டிகைகளை பார்க்க பாரம்பரியமான கூட்டம். இன்னொரு கூட்டம் தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கொண்ட கூட்டம். ஏதாவது வருமானம் கிடைக்குமா அப்படின்னு சர்ச்சில் எல்லாம் வெளியில பாத்தீங்கன்னா இந்த சர்ச்சஸ் எல்லாம் பாவப்பட்டவங்க உட்காந்துருப்பாங்க. கேட்டீங்களா? அது பாவப்பட்ட உட்காந்துருப்பாங்க. நல்ல பெரிய சர்ச்சில் 6 சர்ச்சில் நம்ம எல்லாம் போகும்போது போன வாரம் ஒரு 10 வரோம் அங்கே தான் பேசிட்டு இருந்தாங்க. ஐபிஎஸ்ல கல்யாணம் டிஸ்ட்ரிக்ட்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பாவங்கள் உட்காந்துருந்தாங்க. இந்த பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு வெளியே தான் உட்கார மாட்டாங்க, போட மாட்டாங்க. லட்சங்களே உட்காந்துருக்கல. எல்லா சிஎஸ்ஆ ஆர்சி உத்தரவுல உட்காந்துருக்காரு. பெந்தகோஸ்து சர்ச்சுக்கு மட்டும் வெளியே உட்காந்துருக்க மாட்டாங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் தப்பா சொல்லிட்டேன்னா எனக்கு பழக்கம். நான் ஏன்னா நம்ம உண்மையை சொல்லி பழக்கம்ல. நான் அந்த ஓட்ட டவுசர் போட்டு வளர்ந்த ஆளு. எங்க ஊர்ல சின்ன வயசுல டவுசர் பிஞ்சிருக்கும். அதை பிஞ்சு போட்டுட்டு நான் அதை தச்சு போட்டு அலைஞ்ச ஆளு. ஏன்னா பச்சை மாசம் தமிழ் எனக்கு தச்சு போட்டு அலைஞ்சேன். மார்க்கெட்டா போயிடும், பிச்சு போட்டு அலைந்தான். கிறுக்கு போயிடும். அன்னைக்கு நான் தச்சு போட்டு அலைஞ்சேன் ஓட்ட டவுசரை. கிறுக்கு போயிடும், பிச்சு போட்டு அலைஞ்சோம். கிறுக்குல எங்க போய் அலையுது பாருங்க போட்டு. அதனால ஏழைகளை ரொம்ப பிடிக்கும். நம்ம கஷ்டத்துல வாழ்ந்ததுல அதனால கண்டிப்பா கை நீட்டினா சும்மா விட மாட்டாங்க. என்ன தப்பான எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட இருந்தா ஏதாவது கொடுக்கணும். ஏழைகளுக்கு ஒரு கருத்து இருக்கு. ஆண்டவருக்கு தோத்திரம். வெரி குட். கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். தேவைகளுக்காக தேவாலயத்தை சார்ந்து கூட ஒரு கூட்டம் விட்டுருங்க. அடுத்த கூட்டம் என்ன தெரியுமா? ஜபத்துக்கு வர்ற கூட்டம். இன்னைக்கு எந்த கூட்டம் பெஸ்ட் தெரியுமா? எழுப்புதெல்லாம் என்ன தெரியுமா? தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது போல விழிப்பு ஜபத்துக்கு இன்னைக்கு வருமோ அன்னைக்கு தான் எழுப்புதல்னு அர்த்தம். இது ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா அப்படி ஃபுல்லா பிரசன்ட்ல இருப்பாங்க. ஆனா ஜபம்னா 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. ஹலோ, அதுல கண்ண ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. யார் தூங்குறா யார் ஜெபம் பண்ணாலும் தெரியாது. இந்த ஜெபம்னா கண்ண போடணும்ல, போட்டும். ஜபத்துக்கு இன்னைக்கு கரெக்டா வராங்களோ அதான் ரிவைவல். ஓகே, இங்க பேதுரு யோவான் ஜெபிக்க வராங்க. சரி, இன்னைக்கு கவனிங்க. பேதுரு யோவான் ஜெப வேலையாகிய 9ஆம் மணியில ஜெபிக்க வராங்க. இவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவன் 40 வயசு வர நிறைய பேரை பார்த்து தெரியும். இன்னும் கம்ஃபர்ட் சோன்ல உட்காந்துருக்கான். பிசிக்கல் சேலஞ்ச் பட் கம்ஃபர்ட் சோன்ல உட்காந்துருக்கான். ஏன்னா அவனுக்கு சாப்பாடு கிடைக்குது, யாரோ தூக்கிட்டு வராங்க. இதனால அவன் ஃபேமிலி என்ன செய்யுது, பிழைக்கிறது போயிட்டு இருக்கான். நிறைய ஆள் அவனுக்கு தெரியும், பணக்காரங்க அவனுக்கு தெரியும், படிச்சவங்க அவனுக்கு தெரியும், வசதி உள்ளவங்க அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பேதுரு யோவான் வராங்க, அருளபுரம் ராயபுரம் வராங்க. தூரத்திலே பார்க்கலாம், ஆளு நல்லா இருக்காங்க, ஊழியத்துக்கு வந்திருக்காங்க. புதுசாக ஊழியத்துக்கு பாரம்பரிய குடும்பத்திலும் வெளியே வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் தருமான்னு நினைச்சு பார்க்காங்க. பாஸ்டர்மார் அப்படிதான் இருப்பாங்க, ரொம்ப டாப்பா இருப்பாங்க. ஏன்னா சில நேரம் டாப்பா இருக்காரு. ஹலோ, எனக்கு இந்த பிச்சைக்கார வேஷம் போடலாம் தெரியாது. சின்ன வயசுல அப்படி இருக்கு, சும்மா தேய்ச்சி போட சொன்ன பார்த்தீங்களா, பிஞ்சு இருந்தாலும் அதை தேய்ச்சி போட்டு தான் போவேன். இப்படித்தான் பழக்கம். 30 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பிரான்ச் சர்ச்சு போயிட்டு இருந்தேன். எங்க ஊர்ல காவல் மேல அது பிரான்ச் சர்ச்சு இருக்கு. அது 15 டவுன் ஃபர்ஸ்ட் போவோம். அதுல இப்பவும் வருது. அதுல ஒரு 2 ரூபா கொடுத்தாங்க, 2 ரூபாய்க்கு இறங்கிடலாம். ஏன்டா மஃபட் இருந்துச்சு அப்பவுமே. ஒரு 25 ரூபாய்க்கு பெட்ரோல் கூட பைசா இல்லை. கேட்டீங்களா? உண்மையை சொல்லணும்னா நான் அங்க ஒரு சிஎஸ் சர்ச்சை பக்கத்துல ஒரு புளிமர ஸ்டாப் உண்டு. அதுல நின்று தான் பஸ் ஏறுவேன். அதுல என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட படித்த +2 வரைக்கும் நான் ஒன்னா படித்த நண்பர் என்கிட்ட வந்து கேட்டா, அவங்களே கேட்க போறேன்னா சர்ச்சை போறேன் பிள்ளை காதல் வச்சுனா ஒரு 30,000 ரூபாய் வந்தா 30 வருஷத்துக்கு முந்தி நான் 1 மாசம் தரேன். என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா. கேட்டீங்களா? பெட்ரோல் போடுறதுக்கு வழி இல்லாம நான் டாம்பஸ்க்கு போயிட்டு இருக்கேன். காதல் வந்து பிள்ளை கேட்டா, மக்கா ஒரு 30 ரூபா வந்து தமக்கா நான் 1 மாசம் தரேன். இல்லைன்னு அவன் அப்படி மாட்டான். நம்ம ஷூ போட முடிய போக மாட்டோம்ல. அதோ எனக்கு பயங்கர சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? அவன் நம்பினாலும் நம்பாட்டாங்க. ஏன்ட்ட 30,000 ரூபாய் இருக்கிற மாதிரி கடவுளை பார்க்க வச்சிருக்காருல்ல. உங்களுக்கு நல்ல காரியம் விளங்காத, விளங்கிட்டு போங்க, விளங்காம போயிடாதுங்க. நான் உங்களை விளங்காம போயிடாதுன்னு சொல்லல, என் பிரசங்கத்தை விளங்காம போயிடாதுங்க. தமிழ் வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு தெரியுங்களா? நான் பேசுகிறதை விளங்கி கொண்டு போங்கள், விளங்காம போய்விடாதுங்கள். நன்றி தெய்வத்தை சொல்லுமா? ஓகே, அப்படிதான் இவன் வந்து பார்க்கறான், ஏதோ கிடைக்கும் போது அவங்க சொன்னாங்க, பொண்ணு வழியாண்ட இல்லப்பா, என்கிட்ட உள்ளதை உனக்கு தான். நல்ல கவனிக்கக்கூடிய அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்கிட்ட உள்ளதை உனக்கு தாரேன். பார்க்கலாம், பொண்ணு வெள்ளி இல்லை. அன்னைக்குள்ள பண மதிப்பு சில்வர் அண்ட் கோல்டு. பொண்ணு வெள்ளி இல்லை, என்ன தர போறாருன்னு பார்த்தா டக்குன்னு சொன்னாங்க, நசரா இயேசுவின் நாமத்தில் எழுப்பி ஐயா சொன்னாங்கல்ல, தண்ணியில கட்டி போட்டுருக்கோம், பிசாசுகள் போச்சு. உண்மை. அவன் என்ன சொன்ன பத்தி எங்க சத்திலே அவரோட தலைமுறைகள் இருக்காங்க. அவர் அம்மாவோட சுகமான தலைமுறைகள்
அவங்க சொன்ன எல்லாருடைய பெயரை சொன்னாங்க, குடிச்சு பாஸ்வேர்டு சொன்னா அவங்களுக்கு தெரியும். உண்மை அது. இயேசுவின் நாமத்தில் எழும்புன்னு சொன்ன போது அவன் சொன்னான். இப்போ நம்ம செய்திக்குள்ள போகலாம். முதல் குறிப்பு பாருங்க, பேசலாம், உள்ள போகலாம். ஆயுசுனால மறக்காம பேசுறவங்க. இப்ப 40 வயசு வரை, எத்தனை வயசு வச்சாங்க? 5 வயசுல வச்சாங்களா தெரியாது. 40 வயசு வரை இவன் பிச்சை எடுக்கிறான். சரியா? இப்போ வீட்டுல இருந்து நீ கிளம்புறான், தூக்கிட்டு வராங்க, தூக்கிட்டு போறாங்க. இன்னைக்கு கவனிங்க, லிசன் சொல்லி, இவனை தூக்கிட்டு தான் வராங்க, தூக்கிட்டு தான் போறாங்க. இவனை வீட்டுல இருந்து இவனை தூக்கிட்டு வரும்போது, இன்னைக்கு கவனிங்க, நீங்க தான் பதில் சொல்லணும். வீட்டுல இருந்து தூக்கிட்டு வரும்போது இன்னைக்கு 2 பாஸ்டர்மார் வருவாங்க, என்னைய பார்த்துட்டு கேட்பாங்க, நான் ஏதாவது எதிர்பார்ப்பேன், பொண்ணு வழி இல்லப்பாரு, என்னை தூக்கி விட்டுருவாங்க, இன்னைக்கு நான் நடக்க போறேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு வந்தானா தெரியாம வந்தானா? ஹலோ, நீங்க இந்த கூட தெரிஞ்சுதான் வந்தீங்களா, தெரியாம மாட்டீங்களா? இல்ல, கேட்டேன். ஓகேவா? அவன் வீட்டுல இருந்து வரும்போது தெரிஞ்சு வந்தானா தெரியாம வந்தானான்னு இங்க பாருங்க, சொல்லுங்க. தெரியாம இன்னைக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவங்களை சந்திப்பு நமக்கு தெரியாது, இப்படி நான் நடக்க போறேன் நமக்கு தெரியாது. ஒருவேளை ராத்திரி, ஒருவேளை தேவ மனுஷன் அவரோட அன்புனால நீங்க வந்திருக்கலாம், உறவினராக நீங்க வந்திருக்கலாம், நட்புனால வந்திருக்கலாம், அல்லது பாரம்பரியமாய் நம்ம தாயாருடைய அந்த வழிநடத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். யாரா இருந்தாலும் உங்களுக்கு சொல்றேன், எதிர்பாராத சந்திப்பு. முதல் குறிப்பு, unexpected connection, unexpected divine connection, unexpected relationship. எதிர்பாராத சந்திப்பு, எதிர்பாராத உறவு, எதிர்பாராத தொடர்புகள். உங்கள் வாழ்வில் சில எதிர்பாராத தொடர்புகளை கத்த தரப்போகிறார். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. என் வாழ்க்கை என்ன சொல்றேன், அக்கா வந்திருக்காங்க, வாசுடைய சகோதரி எங்க ஊர்ல தான் இருக்காங்க. என்னை பத்தி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். நான் பிறந்து வளர்ந்தது அங்கதான். நல்ல கவனிங்க, ரொம்ப கஷ்டம் எங்க குடும்பம், வறுமை. நான் சொன்ன பார்த்தீங்களா, எங்க அப்பா ஆண்டவர் குடும்பத்துக்கு இயேசு வைத்திருக்காங்க. 55 வருஷம் ஒழிஞ்சிருந்தாங்க. அவங்க இறந்தே 23 வருஷம் ஆச்சு. நான் 20 வயசு வரை எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து கிறிஸ்துமஸ் வந்தாலும், நியூ இயர் வந்தாலும், எனக்கு அக்கா மாருக்கு கல்யாணம் வந்தாலும் புது துணி போட்டது கிடையாது. தெரியுமா? பழைய துணி போட்டுதான். அவ்வளோ வறுமை, எவ்வளோ கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் 12 வயசுல அபிஷேகம் கொடுத்தேன், 15 வயசுல ஞானசானம் எடுத்தேன். 15 இயர்ஸ் பணங்குடியில் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் நான் +2 படித்துக் கொண்டிருந்த போது என் படிப்பை முடிவிலே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இங்க வாழக்கூடாது. நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு, என்ன கிறிஸ்தவம், என்ன பெந்தகோசு. ஒரு கடிதத்தை எழுதிட்டு, அன்புள்ள அப்பா அம்மா அறிவது தேடி வந்தால் தற்கொலை பண்ணிடுவேன், சென்னைக்கு போயிட்டேன். இல்லை சென்னைக்கு போயிட்டேன். ஆனா போயிட்டு உடனே கடிதம் போட்டேன். நான் இங்கே தான் இருக்கிறேன், சென்னையில் மவுண்ட் ரோட்ல, கிரீன்ஸ் ரோட்ல, அப்போலோ ஹாஸ்பிட்டல் போற வழியில ஈகிள் பிரஸ் ப்ரைவேட் லிமிட்டட் ஒரு கம்பெனி இருந்துச்சு. ஈகிள் பிரஸ் 3 கம்பெனி இருந்துச்சு சென்னை. ஒன்று தண்டையார்பேட்டையில செக் அடிப்பாங்க, இன்னொன்னு சென்னையில ராயபுரம், அதுல ஈகிள் டைரி ஓடும். நான் சொல்ற பிரஸ்ல லாட்டரி டிக்கெட் ஓடிச்சு. அன்னைக்கு ஆந்திராவோட லாட்டரி டிக்கெட் ஓடிட்டு இருந்துச்சு. அங்கேதான் நான் 1 இயர் ஒர்க் பண்ணேன். வீட்டுக்கு கடிதம் போட்டேன், இங்க தேடி ஒரு பேர் தற்கொலை பண்ணிடுவேன். பெரிய பாவம் செஞ்சு அப்படிலாம் சொல்ல ஒரு சொல்ல, நான் சர்ச் போகல, ஒண்ணுமே செய்யல. பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்துல கிளாஸ் வீட்டுல பிறந்தேன். வருஷம் ஓடிட்டு. கவனிங்க, எதிர்பாராத சந்திப்புக்கு நான் அதை எம்பசிஸ் பண்ண விரும்புறேன். உங்க வாழ்வில் நடக்க போகிறது. உங்கள் வேலையில் சில எதிர்பாராத சந்திப்புகளை தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் திருமணத்தில் சில எதிர்பாராத சந்திப்புகள் வரப்போகிறது. உங்கள் உயர்வுக்கு சில எதிர்பாராத சந்திப்புகளை தரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. என் வாழ்க்கையை நான் சொல்லி ஆரம்பிக்கிற அந்த செய்தியை 1 இயர் ஓடிச்சு. கிட்டத்தட்ட என்னுடைய 17 ஆரம்பிச்சு வயசு. ஒரு நாள் சனிக்கிழமை ஒரு நேரம் வேலை, ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுப்பி நான் ஒர்க் பண்ண அந்த கம்பெனிக்கு ஆப்போசிட்ல ஒரு டீ கடை, ஒரு கேண்டீன். அதில் எப்பவும் நாங்கள் பழக்கமாக போய் டீ குடிக்கிறது. டீ குடிக்க போகலான்னு சொல்லி அப்படி கிராஸ் பண்ண நினைக்கும் போது, இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. ஒரு அக்கா, ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும், இந்த சைடு 12 வயசுக்குள்ள இருக்கும். 2 பேரும் நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நகை போடல. 2 பேர் கையிலும் பைபிள். இந்த அக்காவும் ஃபுல் ஒயிட் சாரி, இவங்களும் நகை போடல. அப்படி 3 பேரும் அப்படி போறாங்க. இப்படி போற உடனே சென்னையில கிரீன்ஸ் ரோட்ல மவுண்ட் ரோட் பக்கத்துல அப்படி பாக்குறேன். அவ்வளவுதான். அவங்க யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. கவனிங்க, நான் கிறிஸ்தவமே வேண்டாண்டா, பெந்தெக்கோஸ்தே வேண்டாம், ஜனபதியில ஓட்ட ட்ரௌசர் போட்டு சைக்கிள் ஓட்டி அலைஞ்சு ஆடினா. ஆமா, நம்ம உண்மையை சொல்ல பெருமையா இருக்கு. சில படம் சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டா பெருமையா பேசுவாங்க. அங்க பிசாசு இருக்குன்னு அர்த்தம். கடந்து வந்த போதே கரெக்டா சொல்லணும்னா சம்திங் ராங் இன்சைட். நாம சொல்ல மாட்டீங்க. இன்னைக்கு பைக் வந்தோட சைக்கிள் மறந்துடக்கூடாது, ஓட்ட சைக்கிள் 10 ரொட்டி ஓட்டலாம் மறந்துடக்கூடாது. பேச மாட்டீங்க.
ஆமா ஆமா, கொஞ்சம் பழசா மறந்துட்டாங்கன்னா சம்திங் ராங் இன்சைட், ஏதோ வேற ஒண்ணும் உள்ள இருக்குன்னு அர்த்தம். நமக்கு பழசா மறக்க முடியாது, அவர் தான் நம்மளை தூக்கி இருக்காரு. எனக்கு அடுத்த ஆளை கம்பேர் பண்ண மாட்டேன். டோன்ட் சீ கம்பேர் அதர். நீங்க அடுத்த ஆளை கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்க சந்தோஷத்தை அதை கில் பண்ணிடும். என்னைக்கு உங்களை கம்பேர் பண்ணுங்க, நான் அன்னைக்கு அவ்வளவு இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் நான் உயர்த்தி இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய அழிவுக்கு காரணமே மற்றவங்களை கம்பேர் பண்றது. நோ, மற்றவங்களை கம்பேர் பண்ணாதுங்க. என் வாழ்க்கையை பாருங்க, ஒண்ணு இல்லாம சீரோல இருந்தேன், இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நான் இயேசுக்கு வைராக்கியம் போறோம்னு ஆசை வருது எனக்கு. ஓகே, அப்படி பார்த்தேன். அவங்க போறாங்க, 3 பேர். நான் நகை போடல, ஒயிட் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, பைபிள் இருக்கு. அன்னைக்குள்ள பந்த விஷயம் அப்படிதான் இருந்துச்சு. நாங்க பார்த்த சர்ச்சு வேற, இன்னைக்கு நாங்க பாக்குற சர்ச்சு வேற. அன்னைக்கு நாங்க பார்த்த சர்ச்சில் கை கட்டுவாங்க, கொட்டடிப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, அந்நிய பாசம் பேசுவாங்க, ஆவியில் வரும்போது துணிப்பாக எல்லாம் இருந்துச்சு. நாங்க பார்த்த கொஞ்சம் விஷயம். இன்னைக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு ஆகாத பயிரெல்லாம், காவாலி பயிரெல்லாம் மேடையில டான்ஸ் ஆடிட்டு வருஷம் மிதிச்சு தரணும் பயக்க. நோ காம்ப்ரமைஸ். நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அடங்க புறாரிகள். ஏய், எவன்டா டான்ஸ் கண்டுபிடிச்சது? ஏசுநாதர் டான்ஸ் ஆடலையே, பவுல் டான்ஸ் ஆடலையே, பேதர் டான்ஸ் ஆடலையே. நாட்டுக்கு வீட்டுக்கு ஆகல, காவாலி கூட்டங்கள் இன்னைக்கு. நான் அப்படி சொல்ல காரணம், இன்னைக்கு கூட சில பைபிள் தெரியாம சில பைபிள் ஃபேரா இருக்கான். இயேசுவின் நாமத்துல அந்த ஆவி உன்னை விட்டு வெளியேறுவதாக ரைட் ஆகும். அந்த பைபிள் பாட்டை படிச்ச பாட்டை கூட சர்ச்சில் பாடப்படாம இருக்காங்களா? பொண்டாட்டி விட்டுட்டு போய் கூட்டியை வச்சு கேட்க வேண்டிட்டு இருக்காங்களா? பாட்டை கண்டிப்பா பாடணுமான்னு எனக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னு எனக்கு தெரியலையா? நமக்கு பயம் கிடையாது, காம்ப்ரமைஸ் கிடையாது. எனக்கு ஊழியத்துக்கு கிடைக்கும் அப்படித்தான் சார். மனுஷனையா தேவனே, யாரை நாடி போதிக்கிற நீ? மனுஷனை பிரியப்படுத்த கர்த்தருடைய ஊழியக்காரன் கரெக்டா பேசுகிறார் ஆண்டவர். ஆராதனை என்பது ஆர்ப்பாட்டத்தில் முடிவதில் ஆராதனை, அர்ப்பணிப்பது முடிவது ஆராதனை, நடனத்தில் முடிவதில் ஆராதனை, நடுக்கத்தில் முடிவது ஆராதனை. அவர் God is reverend. கிறிஸ்தவனுக்கு தடுமாறுகிறது கேவலம். எல்லாம் கை தட்டுங்க, ஆவியில் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தீர்க்கதரிசனம் பண்ணுங்க, வியாக்கியானம் பண்ணுங்க, டான்ஸ் வாழுதுங்க. நாங்க பார்த்தோம் அன்னைக்கு எப்படிலாம் பார்த்தோம் அன்னைக்கு. ஓகே, கம் ஆன். ஆண்டவர் நல்லவர். உடனே ஆவியானவர் பேசுறாரு, டேய் நீ ஃபண்டேஷன் அபிஷேகம் பெற்றால, காலேஜஸ் ஞானசானம் பெற்றால, அம்மா பிறக்கும் போது ஊழியத்துல பூ கொடுத்தாங்க, நீ இங்க இருக்க நினைக்கல. என் கையில பைபிள் இல்ல, ஒண்ணு இல்ல, பைசாவும் இல்ல, ஒண்ணு இல்ல, டீ குடிக்கல, ஒண்ணு குடிக்கல. எனக்கு வெளியில போன உள்ள வர தெரியாது. நான் வீட்டை விட்டு வெளியே போகாத ஆளு. 17 ஊரை விட்டு போயிட்டேன். சென்னையில எனக்கு என்ன தெரியும்? அவங்க அறியாம நடக்க ஆரம்பிச்சாங்க பின்னால. அப்படி அடிக்கப்படுற ஆடு மாதிரி போயிட்டு இருக்கேன். 3 கிலோமீட்டர் நடந்திருக்கேன். 3 கிலோமீட்டர் நடந்து ராயப்பேட்டையில போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல உள்ள போறாங்க. நான் உள்ள போயிட்டேன். அங்க ஒரு சர்ச், மெட்ராஸ் பெண்டிகாஸ்டல் அசம்பிளி, சென்னை இந்த நாகர்கோவில இருக்குது. அதோட ஹெட் குவார்டர் சர்ச் போனேன். பாஸ்டர் பிரபுதாஸ் வாசு. எனக்கு தெரியாது. 1 வருடத்துக்கு பிற்பாடு அந்த சர்ச் போனேன். என் வாழ்க்கை மாறியது. ஹலோ, நல்ல பாடல், நல்ல ஆராதனை. 3 மணி நேரம் நடந்திருக்கேன். நான் வரும்போதே அடையாளம் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி போகணும்ல, நம்ம எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாது. அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார், நீ ஊழியக்காரன் பிள்ளையா இருக்கலாம், விசுவாச பிள்ளையா இருக்கலாம், இன்னைக்கு செத்தா ஒரு நித்தியத்தை நீ எங்கே கழிப்ப? 2 கையை உயர்த்தி அழுதேன். நரகத்தான் போவேன். இயேசுவே, என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை மாறியது. ஒன்று சொல்லட்டுமா? காலங்கள் வந்தது. ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்தார். என் 18வது வயதில் இருக்கிறேன். ஊழியத்துக்கு வாழ்வை அர்ப்பணித்தேன். 1 வருட அமைதிக்கு பிற்பாடு சென்னையில் பாஸ்டர் பிரதாப் சிங் அவருடைய ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச், அதுல 2 ஆண்டுகள் என்னுடைய பேசிக் தியாலஜி, 35 ஆண்டுகள் முழு உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்துருக்கிறேன். தாழ்மையா சொல்றேன், பெருமை எல்லாமே. என்னுடைய செக்குலர் ஸ்டடி, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியத்துல +2 17 நாடுகளை என் கால்பட்டது. 17 countries. ஸ்பானிஷ் கண்ட்ரிக்கு நான் போயிருக்கேன். ஆங்கிலமே இல்லாத ஸ்பானிய கண்ட்ரியில கொண்டு போய் 40,000 35,000 ஜனங்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. இந்த வருடம் நான் போயிருந்தேன். பெருமை வராது, கண்ணில் தாரத்தரையா கண்ணீர் விடும். இது என்னுடைய பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே. எதிர்கால சக்தி. அந்த சகோதரி பார்க்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் தெரியாது. நான் அறிய விரும்பல, நான் ட்ரை பண்ணல. அது அதோடைய வாழ்க்கை மாறிச்சு. அவங்க கூட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. நான் அன்னைக்கு யோசிக்கிறேன், அன்னைக்கு நான் யோசிக்கல. அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டேன், வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன், என் வாழ்க்கை மாறிச்சு. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் நான் பேசாத எந்த மாவட்டம் இல்லை, எந்த தாலுக்கு இல்லை, எல்லா தாலுக்கு கனெக்ஷன்ல பேசுறேன். பரவாயில்ல, இதே நேரம் நான் பெங்களூர்ல பேசிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. பரவாயில்ல, இதே நேரம் நான் பெங்களூர்ல கனெக்ஷன் பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த வாரம் பேசிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் குளத்துல பேசுறேன். ஓடிட்டே இருக்கேன். 35 ஆண்டுகள் பேசிட்டு இருக்கிறேன். இந்தியாவில் நிறைய மாநிலத்தில் பேசிட்டு இருக்கிறேன்.
நான் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், எதிர்பாராத ஒரு சந்திப்பு என் வாழ்க்கையை மாத்திச்சு. உங்க வாழ்வுல ஒரு எதிர்பாராத சந்திப்பை தரப்போகிறார். ஒரு நல்ல சாட்சி சொல்ல விரும்புறேன், என்னை கவனிங்க. இந்த ஆண்டு நான் சொன்ன பாத்தீங்களா, தென் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். சவுத் அமெரிக்கா, பெரு அப்படின்னு ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். இந்த தென் அமெரிக்கா பாத்தீங்கன்னா கொலம்பியா, பெனின்சுலா, பிரேசில், சிலி, பாத்தீங்களா சவுத் அமெரிக்கா கிட்ட இருந்து விமான பயணமே 24 மணி நேரம் பயணத்துக்கு இருந்துச்சு. நான் போய் நேரடியா பார்த்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னை கவனிங்க. அது ஒரு ஸ்பானிய தேசம், அது ஒரு கத்தோலிக்க நாடு, கேத்தலிக் கண்ட்ரி. 99.99% கேத்தலிக் கண்ட்ரி. ஆனா ஒரு கூட்டத்தில் 45,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன்ல 35,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன்ல 30,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கன்வென்ஷன்ல 25,000 ஜனங்களை பார்த்தேன். கவனிங்க, 42 வருஷங்களுக்கு முன்பு வரையிலும், என்னை கவனிங்க சிந்தை கண்டிட்டும், 42 ஆண்டுகளுக்கு முந்தி வரையிலும் அங்கே வேற எந்த சர்ச்சையும் கிடையாது. கத்தோலிக்க சபையை தவிர வேற எந்த சர்ச்சையும் கிடையாது. எல்லாமே கேத்தலிசம். என்ன நடந்துச்சு? ஒரு உண்மையை சொல்றேன். நான் புத்தகத்துல படித்ததில்லை, நேரடியாக இப்படி பார்த்தது சொல்றேன். இந்த பரிசுத்தவான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் பேர் ருடால்ஃபோ கன்சலன்ஸ். அவர் அந்த நாட்டுக்காரர் அல்ல, அவர் சென்ட்ரல் அமெரிக்கா, கியூபாவை சார்ந்தவர், கம்யூனிஸ்ட் நாடை சார்ந்தவர். இவர் போய் அந்த நாட்டை மாத்திட்டார். எப்படி நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? இவர் 18 வயசுல ஊழியத்துக்கு வந்திருக்கிறார். கம்யூனிஸ்ட் நாட்டில் இவர் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய அற்புத அடையாளம் நடந்திருக்கு. அவரோட நான் சாப்பிட்டுருக்கிறேன், அவரோட பேசியிருக்கிறேன். நான் முதல்ல தெரிஞ்சு நான் அனுப்பி கொடுத்துருப்பேன், கம்ப்யூட்டர் அனுப்பி கொடுத்துருப்பேன், நான் போட்டோஸ் வச்சிருப்பேன். கமான் லிசன். கடைசியில் இவர் பார்த்தீங்கன்னா வாலிப நாட்கள்ல பிரசங்கம் பண்ணி 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 ஜனங்கள் நிறைய வந்துட்டாங்க. இந்த ஃபெடரல்ஸ், காஸ்ட்ரோ இவங்க எல்லாம் பிரேக் த்ரூ பண்ண கம்யூனிஸ்ட் நாடு அந்த கியூபா. இங்க இருந்து என்ன பண்ணா இவர் ஜெயில போட்டாங்க. எங்க போனாலும் மனம் மறறாங்க. அடிக்கடி ஜெயிலுக்கு போய் வெளியே வருவாங்க, மறுபடியும் பிரசங்கம் பண்ணுவார். மறுபடியும் திருமணம் ஆயிடுச்சு, 3 பிள்ளைகள் இருந்தாங்க. அவருக்கு ஒரு 6 வருஷம் ஜெயிலுக்கு போட்டாங்க. கிறிஸ்தவத்தை பேசல நடந்த சம்பவம் தெரியுமா? 3 வருஷத்துல அந்த ஜெயில ஒரு கிறிஸ்தவ ஜெயிலா, பெந்தேகோஸ்தே ஜெயிலா மாத்திட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிச்சன்ல ஆறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போலீஸ் எல்லாம் கூடி ஆறாங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அக்யூஸ்ட் ஆனாங்க. இது நாட்டுக்கு தலைவலி ஆயிடுச்சு. என்ன பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இவனை வெளியே தான் குழப்பறாங்க, உள்ளதை போட்டா உள்ளேயுமே பிரச்சனை. 3 மாசம் இருட்டறையில வச்சாங்க. இரவு மட்டும் ஒரு பெட்டுக்கு மட்டும் வாட்டர் பாட்டில் அடி விட்டுருவாங்க. வெளிச்சமே கிடையாது. எல்லாம் சகல வசதியும் அங்கதான். அங்கதான் தூங்கணும், அங்கதான் குளிக்க தண்ணி இருந்துச்சா என்னன்னு தெரியாது. 3 மாசம் வச்சு வெளியெடுத்து கேட்டாங்க, மறுதளிச்சு. ஏசு பேச மாட்டேன்னு சொல்லி சொன்னாரு. கிழக்கு ஒதுக்கிற சூரியன் மேற்கு ஒதுக்கிற மறக்க மாட்டேன். ஏசுதான் ஐயா தெரியும். தெருவில் கொண்டு போய் சாக்கடை வச்சாங்க. தெருவில் கொண்டு போய் அசிங்கத்தில் வச்சாங்க. ஒரு ஏழை நாடு. நம்ம அமெரிக்கான பேர் கட்டணம் பணக்காரன் சொல்றாரு. அது யூஎஸ்ஏ பணக்கார நாடு. சவுத் அமெரிக்காவில் நாட்டு பேருக்கு அவ்வளோ பவர்பட்ட நாடு. அவங்களோட நம்ம பரவாயில்ல. ஹலோ, நம்ம வேஸ்டிகிட்டி பிடிச்சிருக்கோம், அவங்க கோட்டு போட்டு பிடிச்சிருக்காங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஒன்றும் பேச மாட்டீங்க. ஆமா, ஹலோ, ஆமா, தோக்கணும். சந்தோஷம் சொல்லுங்களேன். பணக்காரன் சொல்லக்கூடாது, வெறும் பவர்பட்ட நாடு. ஆமா, நம்ம சிட்டி மட்டும் பணப்பான் இருக்கணும். அவுட்டர்ல கூட இவ்வளவு மோசமா இருக்குதா, உங்களோட நாங்க பரவாயில்ல மாதிரி நீ கவனிக்க கூட கேட்கிறேன். அப்படி கூட மோசமான நாடு. இவங்க இவர் என்ன பண்ணாங்க, இவங்க அப்பா பெரிய பணக்காரன், இவங்க சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க. உண்மையை சொல்ற மாதிரி சொத்தெல்லாம் முடக்கிட்டாங்க. அந்த நாடு கடைசி அவரை கூப்பிட்டு பேசினாங்க. கடைசி அவர் வார்னிங் தரேன். யாருக்கு இதுவரைக்கும் இந்த வார்னிங் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததில்லை. 1 ஹவர் பேசுறியா, பிரசங்கம் பண்றியா, முடியல 15 நிமிஷம் கம்யூனிஸ்ட் பத்தி பேச இருக்கிறோம். அவசரம் முடியாது. இயேசு பேசுகிற வழிய நான் கம்யூனிஸ்ட் பேச மாட்டேன். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த அந்த கியூபாவில் ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் குறிப்பிட்ட நாள் அவரை நிறுத்தி 2-3 ஆங்கிள் மிஷின் கன் கொடுத்து ஷூட் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கத்தில் ரகசிய கிறிஸ்தவர்கள் அபிஷியலா 3 ஜனங்கள் இருக்கிறாங்க. இவருக்கு போட்டாரா 6 அடி இருப்பார். வாட்ட சட்டமான நாடு. இவர் கேட்டாரு, நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை விதித்தார், என் ஆசையை நீங்க நிறைவேற்றணும், என் கடைசி ஆசையை நிறைவேற்றணும். உனக்கு என்ன ஆசை? இந்த காங்கிரேஷன் பார்த்து பேச விரும்புறேன். இவங்களுக்கே பிரச்சனை, பேச விரும்புறாங்கன்னா அவங்க சுற்றி கொள்ள போறாங்க. கரெக்டா முடிச்சிடணும், அதை பத்தி பிரச்சனை கரெக்டா முடிச்சிடுறேன். இவர் கொடுத்தாங்க தெரியுமா? இவர் ஆவியில நிரம்பி வைராக்கியமா பேசினாரா, அந்த ஜனங்கள்லாம் இயேசுவை ஆரம்பிச்சுட்டாங்க. துப்பாக்கி தூக்க 3 கையும் ஓட்டிட்டு ஒரு பேர் கையை தூக்க முடியல. இவர் டைம் முடிஞ்சு போச்சு. இவருக்கு 1 மணி 4 மணி நேரம் பசங்க 1 மணி நேரம் போயிட்டு இருக்கு. கையை தான் கண்ணை தூக்க முடியலங்க. ஹலோ, கத்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹலோ, செய்தார், செய்கிறார், செய்வார். நடந்த சம்பவங்க. பசங்க மணி முடிச்சு ஆல்ட்டு தான் கொடுத்தார். அவ்வளவு மக்களும் இயேசுவை கேட்டான்.
இவர் சொன்னார், நம்ம நாட்டு சட்டத்தின்படி எனக்கு மரண தண்டனை டைம் முடிஞ்சு போச்சு, இனி நீங்க கொலை செய்ய முடியாது. அது உண்மை. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நாடு கடத்துறாங்க. கவனமா கேளுங்க. 42 வருஷம், நாடு வயது 37 வருஷம் ஆச்சு. 42 வருஷத்துக்கு நாடு கடத்துறாங்க. அந்த கியூபா அந்த பெருவில் உள்ள கேபிட்டல் வந்து லீமா. நம்ம ஊர்ல ட்ரிவாண்ட்ரா ஏர்போர்ட் மாதிரி கூட இல்லை. நான் அநேகமா எல்லா ஏர்போர்ட்டும் போயிருக்கேன். ஒரு திருச்சி மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். திருச்சி கூட இல்லை, திருச்சி கூட இப்போ நல்லா இருக்கும். மதுரை ஏர்போர்ட் மாதிரி இருக்கும் இப்பவே. அப்போ 42 வருஷத்துக்கு எப்படி இருக்கும் கவனிங்க. அப்பா அம்மா, இவர் மனைவி பிள்ளைகள், இவருக்கு ஒரு பொம்பளை 2 பையன் நாடு கடத்துறாங்க. 42 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அவருக்கு 92 வயசு ஆச்சு. அப்போ அவருக்கு 50 வயசுல அவர் நாடு கடத்துறாங்க. கவனிங்க, நாடு கடத்த பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துக்கலாம். யாரும் மாற்று வஸ்திரம் கிடையாது, 5 பைசா கிடையாது. நேர கொண்டு போய் இந்த லீமா ஏர்போர்ட்ல விட்டு நைட்டு 9 மணி பாஸ்போர்ட்டை கிழிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கவனமா கேளுங்க. 9 மணிக்கு வெளியே இருக்காங்க, யாருமே கிடையாது. அவங்க அப்பா வெளில கேட்கிறாராண்டே, நைட் எங்க படுத்து போறோம் பிளாட்ஃபார்ம்ல. எப்படி இருந்தோம் நம்ம ஈஸியா பேசிட்டோம். எனக்கு அந்த நாடெல்லாம் தெரியும். பல இடத்துல 2 போன வருஷம் 3 வருஷம் போயிருந்தேன், இந்த வருஷம் போயிருந்தேன், 1 மாசம் தங்கியிருந்தேன். மேக்சிமம் அந்த நாடு ஃபுல்லாக டிராவல் பண்ணியிருக்கேன். என்னோட சூழ்நிலை எனக்கு தெரியும். ஹலோ, இன்னைக்கு நம்ம சைக்கிள் போகுது, நம்ம ஊர்ல உள்ள பைக்லாம் ஓடுது, நம்ம ஊர் ஆட்டோ ரிக்ஷா தான் அங்கே டாக்ஸி. நம்ம முடியாத பஜாஜ் ஆட்டோ தான் அங்கே ஒரு டாக்ஸி பெருவில். அந்த அளவுக்கு அவங்க பின்தங்கி இருக்காங்க. அப்புறம் எப்படி இருந்திருக்கும்? இப்படி கூலா இருக்கும்போது ஒரே ஒரு பழைய கார் மாதிரி வந்து இறங்கி வரான். நான் கேட்டேன், நீ ஒரு செலிபிரிட்டி ஆச்சே, ஒரு அடிக்கடி டிவியில பார்த்துருக்கேன், நீ கியூபால நீ இங்க எப்படி இருந்த? அந்த நாடு ஸ்பானிய நாடு. ஒரே ஒன்று மட்டும், அந்த நாடு எல்லாருமே ஸ்பானிஷ் பேசுவாங்க. இங்கிலீஷ் தெரியாது, இன்னைக்கு இங்கிலீஷ் தெரியாது, எல்லாரும் ஸ்பானிஷ் பேசுவாங்க. அவர் கேட்டாராமா, நான் நீ வந்து ருடால்ஃப் போல? எஸ் ருடால்ஃப். எதுக்கு நாடு கடத்திட்டாங்க கிறிஸ்தவ? அப்படியா, கவலைப்படாது, ஸ்பானிஷ்ல பேசிக்கிட்டாங்க, போடு நான் வாரேன். சிட்டிக்குள்ள போய் 3 கிலோமீட்டருக்கு அங்கே போய் ஒரு கார் எடுத்து வரார். இவர் ஒரு பழைய காரை வச்சிருக்கிறார். அப்பா அம்மாவை கார்ல ஏற்றிக்கிட்டார், இவங்களையும் கார்ல ஏற்றிக்கிட்டார். நைட்டு 10 மணிக்குள்ள ஒரு வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. லீமால சிட்டியில போய் சேர்ந்துச்சு. இரவு உணவுலாம் வாங்கி கொடுத்தான். சொன்னான், கட்டுக்கிட்டா பணத்தை எடுத்து கையில கொடுத்தான். நீ கவலைப்படாத, உனக்கு ஸ்பானிஷ் தெரியுமே, படைச்சிக்க, என் வீடு தான், கரண்ட் தண்ணி எதுவுமே கொடுக்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், 3 மாசம் கழிச்சு வரேன், இந்த நாட்டு பிரஜையா நான் உன்னை மாத்துறேன், கவலைப்படாதுன்னு போயிட்டான். எதிர்பாராத சந்திப்பு. நான் செய்தி விட்டு வெளியே வரல. நம்பர் 1, அவருக்கு எனக்கு நடப்பேன்னு தெரியாது, எனக்கு நான் குள்ள போறேன்னு தெரியாது, எனக்கு துதிக்க போறேன்னு தெரியாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எதிர்காலம் எப்படி இப்படி என் வாழ்க்கை போயிட்டு வயசான போய் என்னை தூக்குறதுக்கு ஆள் வருமா, என்னை தூக்கிட்டு வர வச்சுக்கிட்டாங்கன்னா நாளைக்கு என்ன தூக்குது யாரு? ஓடுங்களா நிறைய கதை யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? இல்ல சரியில்லையே, என் மருமக சரியில்லையே, என் மகன் சரியில்லையே, நாளைக்கு நிலைமை என்ன? ஒரு எதிர்பாராத சந்திப்பு வரப்போகிறது. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கனெக்ஷன் உங்க லைஃபை புரட்டி போட போகிறார். ஆமென். தலைவருக்கு முன்ன அவர்தான் தீல முளைச்ச விட்டாச்சே. நல்ல ட்ரெஸ் எடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 3 மாசத்துல அந்த நாட்டிலே ஒரு சாதிச்சிடலாங்கிற முடிவு வந்துட்டார். ஒரு ஜெபம், அதாவது என் நாட்டுக்கு போக முடியாது, ஒண்ணு என்னை ஆஸ்திரேலியா கொண்டு போங்க, அல்லது இங்க அடைச்சு கொண்டு ஒரு சினிமா தட்டுத்தாங்க. ஜெபமாவது நல்லா பண்ணுங்க. ஜெபத்துல கஞ்சத்தனம் பண்ணாம கடவுள்கிட்ட கேட்கறது கொஞ்சம் நல்லா கேட்டு படாதுங்க. ஹலோ, நான் முதல்ல இப்படி கேட்டு மாட்டினேன். ஏன்னா ஒரு சின்ன மொபைல் வச்சு போட்டேன், எனக்கு புல்லட் ஓட்ட ஆசை. அப்போ கேட்டேன், ஆண்டவரே ஒரு பழைய புல்லட் தரக்கூடாது, ஆண்டவர் பழைய புல்லட் தந்தார். கட்டிலா கடைசியில் நான் ஜாப் பண்ணேன், கிடைக்க காணிக்கலாம் பெட்ரோலா போச்சு, பழைய பெட்ரோல். ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்க கூட செய்ய மாட்டவரே, தெரியாம கேட்டேன். ஆண்டவரே புதுசா தரம் கேட்டேன். கேட்டது கட்டணம் இல்லாம கேளுங்க, கட்டுறீங்களா? உண்மையிலே அது பழைய காலத்து புல்லட் கேட்டீங்களா? ஆமா ஆமா போட்டு அப்படி புல்லட்ட போய் இறக்கணும்னா பாச மாதிரி அடிக்கிறது உடைய பெரிய பணக்கார பாசம் வச்சிருக்காங்க. நம்ம பெட்ரோலே போட முடியாம போயிட்டு இருக்கோம். இப்படிலாம் மாட்டிச்சு போட்டோம். அதனால இவர் ஜோம் பண்ணி எனக்கு ஒரு சினிமா தேட்டர் ஜோம் இல்லை. இவருக்கு ஒரு கேள்வி, இவன் யாரு, ஏன் என்னை கூட்டு போகணும், ஏன் எனக்கு சாப்பாடு தரணும்? இது ஒரு கத்தோலிக்க நாடு, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, பாப்டிஸ்ட் தெரியாது, எதுவுமே தெரியாது. கேத்தலிக் கண்ட்ரி. எங்க திருத்துவா பாத்தீங்கன்னா 400 வருஷம் 300 வருஷம் 350 ஸ்பானிஷ் காலனி, அங்கோட கேத்தலிக் சர்ச்சை பார்க்கலாம், ரசிக்கலாம். ஏன் வேற எதுவுமே கரஸ்பாண்டிக் எதுவுமே கிடையாது. இவர் போய் திரும்ப சுவிசேஷம் சொல்றாரு, இயேசு பத்தி சொல்றாரு, எதிர்ப்பு இல்லை இவருக்கு. ஏன்னா ஒரு ஃபாதரி அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. 3 மாசத்துல இந்த நாட்டில் நிற்கிறாங்கிற தைரியம் வந்துச்சு. ஆனா அவன் யார் தெரியாது. 3 மாசம் கழிச்சு வரேன். நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது முன்னாடி வரான், அவனோட தூரத்துல வரான். இவருக்கு பயங்கர சந்தோஷம். சார் ஆனால் அதையாவது நாட்டில் வந்தோம், உங்களை கூப்பிட்டு சோறு போட்டானே, வந்திருக்கானே, நன்றி சொல்லலான்னு கிட்ட போனா அவன் கையில ஒன்று இருந்துச்சு. கவனமா பார்க்க கிட்ட வரும்போது கையில வித்தியாசமான ஒன்று இருக்கு. ஒரு புக் இருக்கு. என்னோட புக்கு பைபிளா? இல்லை, அது ஒரு குரான்.
அது 1% கூட இல்லை. எங்கேயோ இஸ்லாம் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இஸ்லாமியும் பார்த்தா இவன் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி கியூபால, இவனை மட்டும் நம்ம முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணிட்டான், நான் பெரிய ஆள்டான்னு நினைச்சான். ஆனா தீயில முடிச்ச விட்டு தெரியாம போயிட்டான். வந்து பேசினான், ஒரு தேங்க்ஸ் சொன்னாரு, கட்டி பிடிச்சாரு, இந்த சாப்பாடு நன்றி எல்லாம் சரிதான். ஏசனா அவருடைய கைவிட்டார், பைபிள் கைவிட்டுச்சு, நான் தான் அவனுக்கு சாப்பாடு போட்டேன், இஸ்லாம் ஏற்றுக்கணும், இஸ்லாத்தை ஏற்றுக்கணும். இவர் சொன்னார், நான் நன்றி உள்ளவராக இருப்பேன், கடைசி வரைக்கும் நன்றியா இருப்பேன். ஆனா கிடையாது, இயேசுதான் மெய்யான தெய்வம், நான் வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமம் இருப்பாரு, அது மட்டும் தான் உண்மை, வேற எதையும் ஏற்றுக்கிட மாட்டேன். என்னை கவனிக்கிறீங்களா? ரொம்ப நேரம் போராடி பார்த்தான், கோபத்திற்கு வெளியே அடிச்சுட்டான், எல்லாத்துக்கும் அப்படின்ட்டான். 3 மாசத்துல தெருவில் வந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல லீமா சிட்டியில ஒரு சினிமா தியேட்டர் அடைச்சு போடுறதாவது பார்த்து வச்சிருந்தார். அவருடைய ஜெபம் அப்படி இருக்கு, உங்க ஜெபம் எப்படி இருக்கிறோ உங்க தரிசனம் அப்படி இருக்கும். எது தரிசனம் கவனிங்க. ஐயா அப்துல் கலாம் அழகா சொன்னார். ஆமென், அல்லேலூயா. தூக்கத்துல பார்க்கிறது சொப்பனம், ஆனா கவனிங்க, தூங்க விடாம பண்றது தரிசனம். அல்லேலூயா. தூக்கத்துல தொந்தரவு பண்றது சொப்பனம், ஆனா தூங்க விடாம ஒரு தொந்தரவு பண்றது தரிசனமா. ஒரு கலாம் பேசினார், ஒரு தரிசனமா மாட்டோம், ஆத்ம பாருங்க, ஒரு தரிசனமா இருந்தாங்க. இவர் நேரம் அந்த அடைச்சு கொடுக்குற சினிமா பற்றி கேட்கிறார். ஐயா நான் ஒரு ஃபாதரி, நான் ஒரு பிரேயர், நமக்கு எதுவுமே தெரியாதா, ஒண்ணுமே தெரியாதுல கொடுத்துட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் விற்கதான் போட்டிருக்கேன், சேல்ஸ் தான் போட்டிருக்கேன், எடுத்துக்க நீ வேணா கொஞ்ச நாள் இருந்துக்க, வாடாமல் வேண்டாம், கிளீன் பண்ணி உட்காந்துருக்கேன். சர்ச்சை ஆரம்பிச்சாரு. 5 மாசத்துல கிட்டத்தட்ட 500 விசுவாசி மேல வந்துட்டாங்க. உண்மையை பேசுறேன், நான் அங்க போய் பார்த்தது அனுபவத்தை பேசுறேன். 42 வருஷம் ஆச்சுங்க, 42 years. நடந்த சம்பவம் தெரியுமா? அந்த தேட்டர் விலைக்கு வாங்கினார், ஒரு தேட்டரா விலைக்கு வாங்கினார் தலைவரு. அந்த சிட்டியில 40 தேட்டர் விலைக்கு வாங்கினார். இன்னைக்கு எத்தனை சர்ச்சு தெரியுமா? நான் அந்த மார்ச்ல இருந்தேன், 1 மாசம் அங்க இருந்தேன், பொருள்ல இருந்தேன், சவுத் அமெரிக்காவில. நான் ஆபீஸ் போயிருந்தேன், கேட்டேன், பெரிய பெரிய கட்டடத்தோடு 3000, 4000, 5000 விசுவாசிகளோடு 1768 திருச்சபைகள். வருஷத்துக்கு இன்றைக்கு உண்டு, நாடு கடத்தப்பட்டவர். அவர் சர்ச்சில் நான் போன தடவைக்கு முதல் வருஷம் போயிருந்த போது அவர் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண கேட்டேன், வெளில சர்ச்சில் கேட்டேன், அந்த சர்ச்சை இப்பவும் இருக்கு, இப்போ ஒரு சர்ச் இருக்கு. சர்ச்சில் கேட்டேன் எவ்வளவு பிலீவர்ஸ் கேட்டேன், அவங்க சொன்னாங்க 20,000 people, 3000 பாஸ்டர்ஸ். அடுத்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சுவிசேஷம். நான் சொல்றது எல்லாமே நீங்க போயிட்டு நெட்ல பார்க்கலாம். குரு அப்படி நடிச்சு டபுள் நடிச்சு பாருங்க, ஒரு வேல்வே மிஷனரி மூவ்மெண்ட். அது இங்கிலீஷ்ல வேல்வே மிஷனரி மூவ்மெண்ட், அந்த ஸ்பானிஷ்ல முக்கியமா முண்டாரியல் அப்படியே ட்ரிபிள் அடிச்சு பாருங்க தெரியும். பிரேக் த்ரூ 17 ஸ்கூல் இருக்கிறார். ஒன்லி 42 years. ஒரு ஸ்கூலை ஆனர் பண்ணாங்க. அந்த ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன் போன வருஷம், முதல் வருஷம். அங்க 100 பிள்ளைகள் இருந்து அப்படி நீங்க வேணா அடிச்சு பாருங்க, ரெண்டு அடிச்சு பாருங்க. பெரும் நடி பாருங்க, பெரும் நடிச்சு டபுள் போடும். 2025 கன்வென்ஷன் போடுவோம். ட்ரிபிள் அமௌண்ட் போட்டாலும் சரி, டபுள் அமௌண்ட் போட்டு கன்வென்ஷன் போட்டு பொண்ணு போட்டோஸ் போடுவோம். அதில் ஒரு பேர் அடி வரும், ரூடால்ஃபோ அப்படின்னு அடி வரும். ரூடால்ஃபோ பி. எனக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன், கவனிக்க. ஸ்கூல்ல எங்களை எப்படி வரவேற்காங்க தெரியுமா? 2 கை பைபிள் வச்சு எங்களை வரவேற்காங்க ஸ்கூல்ல. அந்த ஸ்கூலா இது பைபிள் ஸ்கூலா ஒன்றும் எனக்கு தெரியல. எனக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இன்னைக்கு இந்த நாடு அவருக்கு பேர் வச்சுக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க, த ஃபாதர் ஆஃப் பெரு. ஒரு எதிர்பாராத சந்திப்பு. இதே பிரச்சனையில போனோம் இல்லைங்க, இதே பிரச்சனை கடைசி வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்தவம் கஞ்சத்தனத்தின் மார்க்கம் அல்ல, கிறிஸ்தவம் தரித்திரத்தின் மார்க்கம் அல்ல. இங்கேயும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், முடிவில் நீங்க பரலோகத்துக்கு போகணும். அந்த பிரச்சனையோட பேர் இல்லைங்க. சிலுவையில் அவர் மரித்தது வீணாய் போய்விடாது, சிலுவையில் அவர் மரித்தது வீணாய் போய்விடக்கூடாது. ஒரு எதிர்பாராத சந்திப்பு. யார சொல்லுங்க, புரிஞ்சுட்டீங்களா? முதல் குறிப்பு எதிர்பாராத வாழ்க்கை மாறிச்சு. இப்படி ஒருத்தர் வருவாங்க, இப்படி பேசுவாங்க, இப்படி தூக்கி விட்டுருவாங்கன்னு தெரியாது. உங்கள் வாழ்க்கை மாறப்போறேன், என் வாழ்க்கை அப்படித்தான். அவன் சொன்ன பாத்தீங்களா, 17 நாடுகள். அதுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. எப்படி ஒரு more than 800 something time I fly. ஒரு 800 முறைக்கு மேல நான் ஃப்ளை பண்ணியிருப்பேன். எப்படி ஒரு 30-35 வெளிநாட்டு பயணங்கள். திரும்ப அடுத்த வருஷம் எனக்கு 2 நாட்டுடைய அழைப்பு இப்பவுமே எனக்கு விசா ப்ராசஸ்ல இருக்குது. அது பெருமையால தாழ்மையா சொல்றேன். அது ஆங்கில புலமை பெற்றவர்கள் அல்ல. சரளமாய் ஆங்கிலத்தில் பேச எனக்கு தெரியாது, சரளமாய் ஆங்கிலத்தில் வாசிக்க எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கிருபை, தேவ கிருபை. எதிர்பாராத சந்திப்பு வாழ்க்கையை மாற்றிவிடும்.
தோசமா ஆமென் சொல்லுங்க. சும்மா வரல, ஏசப்பாவை கொண்டு வந்திருக்காரு. நீங்களா வரணும் முடியாது. அதுல ருடால்ஃப் போடுங்க, டபிள்யூ போடுங்க, நால்பை மிஷனரி மூவ்மெண்ட் போடுங்க, அல்லது எக்ஸுபிளியம் போடுங்க, 2025 கன்வென்ஷன் போடுங்க, லீமா அப்படின்னு போட்டு அடிக்க வரும். ஓகே, அவங்க எழுதணும், கொஞ்சம் அவங்களுக்கு சாட்சியில காட்டித்தாரு. ரெண்டாவது பாயிண்ட் போயிடலாமா? நீங்க கவனிச்சாலே போதும். ரெண்டாவது பாயிண்ட் போயிடும். ஓகே, நம்பர் 1 எதிர்பாராத சந்திப்பு. ரைட், எதிர்பாராத சந்திப்பு. நம்பர் 2 கவனிங்க. இவன் அவங்கள பார்க்கிறான். 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நம்பர் 2 கவனிங்க. இவன் அவன் ஏதாயும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறான். அவன் வெளியே போனியாண்ட இல்ல, கவனிக்கமா போய் ஃபாஸ்டா போறேன், நேரம் கிடையாது, நான் ஃபாஸ்டா போறேன். வெளியே போன என்கிட்ட இல்ல, என்கிட்ட உள்ளத உனக்கு தர்றேன், நசரா இயேசுவின் நாமத்தில் எழுப்பி நட. கவனிங்க, எதிர்பாராத நற்செய்தி, அன்எக்ஸ்பெக்டட் குட் நியூஸ். அவனுக்கு அம்மாவுக்கு சொந்தக்காரங்க உண்டு, அப்பாவுக்கு சொந்தக்காரங்க உண்டு, இவனை தூக்கி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு. இதுவரைக்கும் யாரும் பேசாத சொல்லாத வார்த்தை காதுல விழுது. ஒரு காதுல நற்செய்தி வரப்போகிறது. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். தூர இடத்துல நற்செய்தி விடாய்த்து ஆத்துமாவுக்கு கிடைத்த குளிர்ந்த தண்ணீருக்கு சமம். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராத நற்செய்தி உங்க காதுகள் கேட்கும். பிள்ளைகளை கொடுத்த நற்செய்தி உங்கள் காதுகள் கேட்கும். சில வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகிறோம், சில வார்த்தைகளை கேட்டு கலங்கி போகிறோம், சில வார்த்தைகளை கேட்டு குழம்பி போகிறோம், சில வார்த்தைகளை கேட்டு பதறி போகிறோம். உங்க காதுகள் ஒன்றை கேட்க போகிறது. இதுவரைக்கும் கேட்டிராத, உறவினர்கள் மூலம் கேட்டிராத, நண்பர்கள் மூலம் கேட்டிராத, எதிர்பாராத நற்செய்தி அவர் தரப்போகிறார். Unexpected good news. எதிர்பாராத நற்செய்தி. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வரும்போது அப்படியே அவர்கிட்ட பேசுங்கப்பா, கர்த்தர் பேசுவார். ஹalleluya. உயர்த்தி அவர் மேலே சொல்லுங்க. ஹalleluya. ஒரு எதிர்பாராத நற்செய்தி ஆண்டவர் தருவார். எஸ். ருடால்ஃப் நினைச்சுப்பாங்க. ருடால்ஃப் நினைச்சுப்பா ஃபோக்கஸ். ஓகே, இப்போ நீங்க அதை தேவையான எடுத்துக்கலாம். எல்லாம் போட தேவையான மட்டும். ஓகே, கம் ஆன் லிசன். ஏன்னா உண்மையான சாட்சி. நான் நேரடியாக போய் பார்த்ததை நான் சொல்றேன். 42 வருஷத்துல ஒரு நாட்டையே பார்த்துட்டேன். 42 வருஷத்துல நாட்டு அது ஒரே ஸ்டேடியத்துல கன்வென்ஷன் நடத்த இடம் இல்லை. ஒரு கவர்மெண்ட் ரெக்யூஸ்ட் பண்ணி ஒரே ஸ்டேடியத்துல 1 லட்சம் ஜனங்களுக்கு மேல போடுறாங்க கன்வென்ஷனுக்கு. அவங்க ஹம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணி நாடு ரொம்ப டிராபிக் ஜாம் ஆகிடுன்னு சொல்லி இப்ப 4 பிரிச்சிருக்காங்க. ஹalleluya. ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி உடனே சொல்லுங்களேன். அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஓகே, கம் ஆன். உங்க சிந்தையை கேட்டும் வேற விட்டுருமா, எடுத்து பாருங்க, வேற விட்டுருங்க. ஓகே, நான் பரவாயில்ல எடுத்துக்கிறேன். நான் எடுத்துட்டாங்க. ஓகே, தேவையில்லை விட்டுருமா, உங்க சிந்தையை வரும், நான் விட்டுருங்க, அப்புறம் பார்க்கலாம். கம் ஆன் லிசன் டு. ரெண்டாவது காதுல விழுந்த வார்த்தை என்ன தெரியுமா? எதிர்பாராத நற்செய்தி. இந்த காதுல விழும். ஹalleluya. நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாய் மாற்றும். நீங்க சாதாரண வார்த்தை தான் நினைச்சிருக்காரு. ஏங்க அவ குடிக்கல கிடக்குறாரு. நீங்க புலம்பல வாஸ்தா தெரியும். 4 பேர் சேர்ந்து ராஜாட்ட சிதேக்க ராஜாட்ட பேசி குளிர் தூக்கி போட்டாங்க. பிரசங்கமா பண்ண எச்சரிக்கை செய்த பாரு அவன் என்ன செய்யறேன். இவர் உள்ள கிடந்து தலைக்கு மேல தண்ணி போது அப்பப்போ வெளியே வந்து போறாரு. காலில் தொழி திடீர்னு சத்தம் கேட்குது. இறங்கவே பயப்படாது, பயப்படாதுன்னு ஒரு வார்த்தை கேட்குது. ஆப்போசிட் என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க 38ஆம் அதிகாரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு எத்தியோப்பியன் ராஜாட்ட போய் சொல்ற, ராஜாவே அபத்தமான செயல், சாப்பாடு அவன் செத்து போயிடுவானே. 30 பேரை கூட்டிட்டு போய் தூக்கி விடுனாரு. வெறும் வார்த்தை பேசுகிற தேவன் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி விட்டு ராஜா விட்டு பார்க்கலாம். கம் ஆன். ஓகே, சிந்தை கேளுங்க. எதிர்பாராத நற்செய்தி, எதிர்பாராத நற்செய்தி. ஒரு காதுகளுக்கு விசுவாசிங்க. நீங்க இயேசுவை விசுவாசிங்க. உங்களுக்காக மரித்து அடக்கமான உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற இயேசுவை விசுவாசிங்க. கையை உயர்த்தி ஆண்டவர் மெயின் அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பாராத நற்செய்தி உங்கள் காதுகள் கேட்கும். நம்பர் 3 அந்த 6வது வசனம். அப்பொழுது பேதுரு, பொன்னும் வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து என்று சொல்லி வலதுகராய் அவனை பிடித்து தூக்கி விட்டார். கவனிங்க,
சில பிரசங்கத்தை கேட்டு எழுத மாட்டாங்க, சில நல்ல செய்தி கேட்டு என்ன செய்ய மாட்டாங்க, எழுத மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுல கம்ஃபோர்ட்ல இருக்கு. நம்ம இதை விட்டு எழுதி போயிட்டோம்னா வேற ஏசுனாதான் சொன்னார் படுக்கை எடுத்து நடந்தார். ஏன்னா அந்த படுக்கையில வேற ஒன்று வந்துட கூடாது. கேட்டீங்களா? இவன் அந்த படுக்கையில 33 வருஷமா இருந்தான். மகா தூக்கி நடலன்னாரு. ஏன்னா இந்த படுக்கையில தான் இவ்வளவு நாசமா போயிட்டாலும் தெரியல, நீ தூக்கி போ அப்படின்னாரு. கவனிங்க கவனிங்க. மூன்றாவது தெரியுமா? கிட்ட போய் வலது கையினால அவனை பிடிச்சு தூக்கி விட்டாங்க. எதிர்பாராத உதவி, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். இதுவரைக்கும் அவன் எதிர்பார்த்த உதவி என்ன தெரியுமா? தூக்கிட்டு விடுவாங்க பிச்சை எடுக்க. எதிர்பார்த்த உதவி என்ன தெரியுமா? வீட்டுக்கு போனா தூக்கிட்டு விடுவாங்க. ஹலோ மகன், நீ வச்சுட்டு கேட்ட நீங்க ஜப்பானி கேட்ட வாண்டா இருந்தா எவ்வளவு பிடிக்கிற மகன் அந்த தாரையும் புரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. இதான் எதிர்பார்த்த உதவி. ஆனா எதிர்பார்த்த உதவி என்ன தெரியுமா? எந்த மனுஷனை சாராம சொந்த காலில் நிற்கிறது. அவன் சொல்லுமா, சுமக்க ஆள் தேவையில்லை, என்ன தூக்க எனக்கு ஆள் தேவையில்லை. எந்த இடத்துல தலை குறிந்தீர்களோ, எந்த இடத்துல விழுந்து போனீர்களோ, எந்த இடத்துல அகால சில சம்பவம் நடந்ததோ அதே இடத்துல கர்த்தரை நிறுத்த போகிறோம். எதிர்பாராத உதவி, அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எதிர்பார்த்தது ஒண்ணா இருக்கலாம், எதிர்பாராத 100 அவர் தருவார். அவர் செய்கிற உதவி ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, வாழ்க்கையில் எதிர்பார்க்க சொன்ன பாத்தீங்களா, 1988 இருந்து 90 வரைக்கும் நான் சென்னையில 2 வருஷம் என்னோட பேசிக் தியாலஜி சென்னை. அங்க படிக்கும் பாத்தீங்கன்னா வீட்டுல வறுமை, வீட்டுல இருந்து பைசா அனுப்பி தர முடியாது. அங்கே பாஸ்டம்மா வீட்டுல வீட்டு அவங்க வாடகை வீட்டுல தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுல 3 பைக் உண்டு. ஒரு மொஃபட், ஒரு பாஸ்டர் இந்து சுசி பைக் வச்சிருந்தாங்க. பாஸ்டர் பையன் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, சாந்தா கண்டிஷன் 3 காலையில் போய் துடைப்பேன். சந்தோஷமா செய்வேன். இன்னைக்கு இப்படிலாம் உயர் வறுமை எனக்கு தெரியாது, எனக்கு அது டியூட்டி. அதை மன ஆரோக்கியமா செய்வேன். வீட்டுல செடி பூஜை வச்சிருப்பாங்க, அவ்வளவு தண்ணி ஊற்றுவேன், பாஸ்டர் துணியையும் பண்ணி கொடுப்பேன், சைக்கிள் இருக்கும் துடைப்பேன், எல்லாத்தையும் கரெக்டா செய்வேன். ஒரு காலங்கள் வந்தது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உயிருக்கு வந்த போது கூட 90 உயிர் வந்த போது ஒரு சைக்கிள் இல்லை, ஒரு 2 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் எனக்கு கிடையாது. இதான் என்னுடைய ஊழியம், இதான் என்னுடைய ஆரம்பம். ஆனா இன்னைக்கு 3 கார் கொடுத்தார். அல்லேலூயா. கூட்டோட உதவி செய்யறது 4 டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. அதை பெருமையா சொல்லாம தாழ்மையா சொல்லுங்க. இதுக்கு நான் எந்த விதத்துல நான் தகுதி விடவும் அல்ல. நான் அன்னைக்கு செய்தேன், எதிர்பார்க்கவே இல்லை. காலையில் போய் நடந்தா போறேன், 1 கிலோமீட்டர் நடந்து போகணும். நான் அந்த சர்ச்சில் இருந்து பாசமா வீட்டுக்கு போறது கூட அந்த சைக்கிள் கிடையாது. நடந்து போயிட்டு பால் வாங்கி கொடுத்துட்டு, காய்கறி வாங்கி கொடுத்துட்டு, வண்டியெல்லாம் துடைச்சிட்டு, எல்லாம் செய்துட்டு, துணியெல்லாம் அயன் பண்ணி கொடுத்துட்டு, பிள்ளைகளுக்கு துணி அயன் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் போன மாசத்துல 2 முறை சென்னைக்கு போக இருந்துச்சு. திடீர்னு மாசம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. சாமி எங்கடா இருக்க? நான் சென்னையில ஒரு கன்வென்ஷன் பேச வந்திருக்கேன். தம்பி இந்த முதல் சர்வீஸ்ல பேசுவேடா. நான் எங்கே படிச்ச 2 ஆண்டுகள் 500 விசுவாசிகள் மத்தியில் பேசும்போது அறியாம கண்களுக்கு கண்ணி வடிச்சது. நடந்து போன இடங்கள். ஹல்லேலூயா. பழைய வஸ்திரம் தரித்து. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 30 ரூபாய் மாசமா தருவாங்க, டெய்லி 1 ரூபாய். 30 ரூபாய் 30 நாள் வேலை செஞ்சா 30 வருஷம் நான் வளர்ந்தேன். என்னுடைய பாக்கெட் மணி அதை வச்சுதான் பேஸ் பண்ணேன், அதை வச்சுதான் ப்ரஷ் வாங்கிட்டேன், அதை வச்சுதான் சோப் வாங்கிட்டு தான் நான் வளர்ந்தேன். எதையுமே நான் எதிர்பார்த்தது இல்லை. இன்றைக்கு இருக்கிற வீடோ, இன்றைக்கு இருக்கிற காரோ, இன்றைக்கு இருக்கிற வசதி எதுவுமே இல்லை. எதிர்பாராத எல்லாவற்றையும் செய்தவர் மனிதன் இல்லை, இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு மாத்திரமல்ல கர்த்தர், அவர் உங்களுக்கும் கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். 1 எதிர்பாராத தொடர்பு, சந்திப்பு, உறவு. நம்பர் 2 எதிர்பாராத நற்செய்தி. நம்பர் 3 எதிர்பாராத உதவி. சொல்லுங்க. எதிர்பாராத கர்த்தர் செய்வார், யாரை கொண்டு செய்வார். அதனால கருத்து நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. அவன் ரொம்ப நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் மனசு மேல இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, அவர் செய்யற உதவி ஆசீர்வாதமா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர், God is good. ஆமென் சொல்லுங்க. ஓகே, போயிடலாம். 4வது குறிப்பு போயிடலாமா? நேரங்கிறது உள்ள போயிடலாமா? ஓகே. 7வது வசனம். வலது கையினால் பிடித்து அவனை தூக்கிவிடும், உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. சொல்லுங்க. உடனே அவன் கால்கள் கரடுகள். பாருங்க, எதிர்பாராத பலன். சொல்லுங்க. அவருக்கு வாயில பிரச்சனை இல்லை, கண்ணுல பிரச்சனை இல்லை, மூளையில பிரச்சனை இல்லை, சரீரத்துல பிரச்சனை இல்லை. எங்க மட்டும்தான் பிரச்சனை? முட்டுல மட்டும்தான் பிரச்சனை. அதுல சிலர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது.
எல்லாத்துலையும் சிரிச்சு பேசுவாங்க, எல்லாத்துலையும் ஜாலியா இருப்பாங்க. பொண்டாட்டின மட்டும் நாய் மாறி விடுவாங்க. அவருக்கு அங்க மட்டும்தான் பிரச்சனை, முட்டில மட்டும்தான் பிரச்சனை, வேற எதுலையும் பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்க கிட்ட வளைஞ்சி பேசுவார், பொண்டாட்டின மட்டும் போட்டு. சார் ரொம்ப நல்லா சர்ச்சைக்கு வருவாங்க, துடைப்பாங்க, சேர் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நைட்டு 10 மணிலேருந்து 12 மணி நேரம் பயங்கரமா உட்காந்து ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்னு உட்காந்து இருப்பான். அவனுக்கு வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த முட்டில மட்டும்தான் அவன் பிரச்சனை. ஹலோ, கொஞ்சம் இருக்கலாமா? முதுகெலும்பு இருந்தா உன் பிள்ளை கல்யாணம் வீட்டில் போட்டோம், வாலிய பிள்ளை நைட்டு 10 மணிக்கு மேலே செல்போன் உன் பிள்ளை கொண்டு போச்சுன்னா உன் பிள்ளை உட்படா போயிடும். 10 மணிக்கு மேல உன் பிள்ளை நைட்ல உட்காந்து செல்போன்ல ஏதோ பண்ணிச்சுன்னா ஒண்ணு உங்களுக்கு தடைக்கு வெளியில நடத்தும், உன் பிள்ளைக்கு தடைக்கு வெளியில நடத்தும். ரெண்டுல ஒண்ணு சீக்கிரம் போய் உப்படாமாரி போனீங்க. ஆமா, இவன் நைட்டு மகா 10 மணிக்கு பிறகு சாட் பண்ணுவா. ஏன்னா நிதி அமைச்சரு. ஆமா, சாட் பண்ணாட்டா நாளைக்கு பொருளாதாரம் சொல்றீங்களே. நாங்க கல்யாண வாசல குட்டி செல்போன் விளையாடுது அடிக்கு உங்க செல்போன் சொல்லி பழகு. பிள்ளை வாழ்க்கை அழிச்சிடக்கூடாது. பைபிளை தூக்கி கொடுத்த கையில இன்னைக்கு குப்பையும் கூடத்தையும் பிசாசு பேயை தூக்கி கொடுத்துட்டோம். வழியில புது தலைமுறையை அழித்து விடாதீர்கள். நானும் 4 பிள்ளைகளை கொடுத்து வளர்த்து அழகி கொடுத்துருக்கேன். புரியுதா? சொல்லுங்க, நம்ம திருவள்ளி பாசார இல்லையே போட்டு அது குறிப்பிட்ட காலத்தை தான் வாங்கி கொடுத்தேன். தேவி அடிப்படல நைட்ல பெட்ரூம்ல என் பிள்ளையோட வந்து கதவை போட முடியாது. நான் வந்து பார்க்கணும், அந்த நேரம் அன்பா இருப்பேன் பிள்ளைகளை. ஆனா கடினமா வளர்க்கணும், நடத்த விதமா பிள்ளைகளை வளர்த்தணும். அப்பதான் முதுகு வயசுல விடாது இருப்பான். அப்படின்னு சொல்லுவாங்களா? ஏன்னா முன்னால தொட்டில பிள்ளைய போட்டு அக்கா பாலாடி சீராட்டிட்டு இருந்தா, பாட்டு பாடிட்டு இருந்தா. பிள்ளையும் பாட்டு பாடிட்டு இருந்துச்சு, 1.5 வயசுல பேசிச்சு. இப்ப இவ பால் கொடுக்கும் போது, இப்போ செல்லா கொடுக்கும் போதும் செல்போனை வச்சு அதை கியாங்குது. கடைசியில் இப்ப 4 வயசுல பிள்ளை பேசல, 5 வயசுல பிள்ளை பேசல. இப்ப பிள்ளைங்க எங்க இருக்கு தெரியுமா? ஆட்டிசம். மோஸ்ட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ஆட்டிசம். அந்த ஆட்டிசம் வந்து மேக்சிமம் எதனால வந்து செல்போன்ல. நிறைய பேருக்கு விவரம் இல்லை. தாய்மார் கேட்டியா, பிள்ளை புத்தா போதது கேட்டியா, வளர்க்கணும். இது செல்போனை வச்சு தப்பிக்க கடைசியில் அம்மான்னு பேச மாட்டேங்குது, சும்மா உட்காந்துருக்கு. ஆரோக்கியமான பிள்ளை 10 வயசுல அம்மா அப்பான்னு சொல்லணும், 10 மாசத்துல சொல்லணும். இது ஆட்டிசம். செல்போனை போட்டு வச்சுக்கிட்டு விஷயம் தெரியாது. நான் சொல்றது போயின்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. இப்போ தராஃபிக் அலையுது. எஸ், வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட், சமான் ஆஃப் காட். இந்த தேவ மனுஷன் கட்டி பிடிச்சு முத்தமிட்டு அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த வருஷம் கூட மொபைல் சார் உட்கார்ந்துருக்காரு. நாட்டையே மாத்திச்சார். இவர்தான் நாடு கடத்தப்பட்ட மனுஷன். ஓகே, இவரான் சரித்திரம் 42 வருஷத்துல அந்த நாட்டுக்கு ஆசீர்வாதமா மாறிட்டார். ஓகே, குட், தேங்க்யூ. இவ்வளவு முயற்சி பண்ணி இருக்கீங்களா? நன்றி. சந்தோஷமா சொன்னாலும் இதுவே போய் சொல்றா, நான் திரும்ப உண்மையை சொல்லணும்ல. நிறைய பேர் வீட்டுல போய் பார்ப்பாங்க, பாருங்க நிறைய கிடைக்கும். ஆமா, ஆண்டவர் நல்லவர். ஓகே, கமா லிசன். எதிர்பாராத பலன் சொல்லுங்க. எதிர்பாராத சின்ன சொல்லுங்க. எதிர்பாராத. நான் இப்படி சொன்ன மாதிரி சொல்லிட்டான். பிச்சைக்காரங்க கையில என்ன வச்சிருப்பாங்க? தட்டு. ஏன்னா நம்ம போடுவோம் துட்டு. அவன் எதிர்பார்த்தது தட்டுல, கடவுள் கொடுத்தது மூட்டுல. உங்களுக்கு மறக்காத. அது ரூபாய் லட்சம் வீட்டுல தட்டு துட்டு வச்சு தட்டிட்டுப்பான். நம்மளோட பணக்கார வட்டி கொடுத்துருக்காம செய்யறோம். அது வேற கதை. நோட்டெல்லாம் வரும்போது பக்கத்துல வச்சுட்டு துட்டு எடுத்து தட்டிட்டுப்பான். அம்மா தாயே இருப்பான். அவன் எதிர்பார்த்தது மூட்டுல, தட்டுல. கடவுள் கொடுத்தது மூட்டுல. போதும் எழும்புல. எவனையும் நம்பி வாழ்ந்த போது எழும்பு. சொந்த காலகத்தை நிற்க வைக்க போகிறான். எந்த இடத்துல கையை தட்டினா ஏற்றெடுக்கிறேன். இந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல யாரையோ சார்ந்து வாழ்ந்தீர்களோ, கர்த்தருடைய சொந்த காலில் கர்த்தருடைய நிற்க வைக்க போகிறோம். அல்லேலூயா. எதிர்பாராத பலன். ஆமென். என்ன பலன் சொல்லுங்க? Unexpected strength. அவன் லைஃப்ல இப்படி ஒரு நடந்திருக்காது. நடந்தான், எழுந்தான், குதிச்சான். ஆஹா, நடந்து எழுந்து குதிச்சு ஒரு வாழ்க்கையில வரப்போகிறார். ஆமென். இடத்தை எப்போது சலிச்சிட்டீங்க சார்,
என் குடும்ப சூழல் என்னைக்கு மாறும், இந்த பிரச்சனை என்னைக்கு மாறும். 4 பேருக்கு மேல எவ்வளவு அழகா சர்ச்சுக்கு போறாங்க, பண்டிகைகளுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போறாங்க, எனக்கு மாறாதா? நான் இப்படிதான் கையெழுந்தணுமா? என் லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இல்லைங்கிறேன். எதுக்கு இந்த கூட்டம், எதுக்கு இந்த சபை, எதுக்கு இந்த ஊழியர்கள், எதுக்கு இந்த தேவ மனிதர்கள்? நாட்கள் வருகிறது, இயேசு உங்களை பலப்படுத்த போகிறார். சங்கீதத்தில் வாசிக்கிற நேரம் 29 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலம் கொடுக்கிறார், தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். கை உயர்த்தி ஆடுமை நிலையிலே சொல்ல ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்த்த பலம் வரப்போகிறது. ஆண்டவர் போய் சொல்கிறார், முள் இருந்தது, பிரச்சனை இருந்தது, ஆனால் சொல்கிறதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எதிர்பாராத பலம். அது என்ன பலம் தெரியுமா? தரித்திரத்தை மேற்கொள்கிற பலம், வியாதியை மேற்கொள்கிற பலம், சூழ்நிலையை மேற்கொள்கிற பலம், எந்த மனுஷனை சார்ந்து வாழாமல் சொந்த காலை நிற்கிற பலம். நெருங்கி பாஸ் பண்ணுமா? 5 நிமிஷம் முடிச்சுங்க. ஓகே, அடுத்தல பாருங்க 8ஆம் வசனம். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு கூட எங்க பிரவேசித்தான்? அவரோடு எங்க பிரவேசித்தான்? பழைய ஏற்பாடு சட்டம் என்ன? கண்ணில் பூ விழுந்தவன், கை ஒடிஞ்சவன், கால் ஒடிஞ்சவன், சூம்பன், அவனோட எங்க போக முடியாது? தேவாலயத்துக்கு போக முடியாது. இவனுக்கு ஆசாரியனுடைய வஸ்திரம் தெரியாது, ஆலய வழிபாடுகள் தெரியாது, பிரதான பரிசுத்த மகா பரிசுத்தம் தெரியாது. வெளியில இருந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான். இன்னைக்கு எங்க போயிட்டா தெரியுமா? சொல்லட்டுமா? எதிர்பாராத ஸ்தானங்கள், எதிர்பாராத இடங்கள், எதிர்பாராத மேன்மைகள், அன்எக்ஸ்பெக்டட் பொசிஷன், அன்எக்ஸ்பெக்டட் ஆனர், அன்எக்ஸ்பெக்டட் கையை தட்டி துள்ளி இருக்காங்க. ஏய் ஹல்லேலூயா. நான் சொல்ல பாத்தீங்களா, மேடையில யாரும் உட்கார முடியாது, ஒரு மேடையில யாரும் உட்கார முடியாது. 3000 பாஸ்டர்ஸ் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. நாங்க மேடையில உட்கார்ந்துட்டு இருந்தோம். சிரிச்சா நிக்கல, சிரிக்கல, அழுதுட்டாங்க. அப்படி பார்ப்பேன், செக்யூரிட்டி ஃபுல்லா இருக்கு. நாங்க இறங்கி வந்து கீழே இறங்கி போயிட்டு சுத்தி செக்யூரிட்டி இருப்பாங்க. ஜனங்கள் முடிச்சிருவாங்க, போட்டோ எடுத்து செல்ஃபி எடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம பார்த்தோம்னா தெரியுமா இவங்க அதர் கண்ட்ரிஸ். பேட்டரிக்காரங்க எங்களை கூட்டிட்டு போவாங்க. அந்த ஏரியாவில் செக்யூரிட்டி ஏரியாவில் யாரும் வர முடியாது. ருடால்ஃபோ பக்கத்தில் உட்காந்து நான் அவரை கிஸ் பண்ணி, அவர் கையில கிஸ் பண்ணி போட்டோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருடைய தியாகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி பரிசுத்தவான்களை பார்க்க வச்சாரு ஆண்டவர். தகுதி இல்லைங்க. 1 சாமுவேல் 2:8 சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடு உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறார். எளிமையானவரையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த நட்சத்திரத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். ஹல்லேலூயா. எதிர்பாராத உயர்வு, எதிர்பாராத மேன்மை, எதிர்பாராத ஸ்தானம். ஆமென் சொல்லுங்க. தேவனாகிய கர்த்தர் என்றால் அவர் என் கால்களை மான் கால்களை புறமாற்றி உயரமான இடத்துல கொண்டு போய் என்னை நிறுத்துகிறார். கர்த்தர் யார் தெரியுமா? எதிர்பாராத பயங்கரமான காரியத்தை செய்கிறவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில செய்வார், உங்க பிள்ளைகளை செய்வார், உங்க தொழில செய்வார், உங்க லைஃப்ல செய்வார். நீங்க யோசிக்கிறீங்களோ இதுவரைக்கும் வந்துட்டேன் ஆண்டவரே, இதுவரைக்கும் வந்துட்டு நாளைக்கு எப்படி இதுவரைக்கும் வந்துட்டோம்ல, இதுவரைக்கும் வந்து ஒண்ணு சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச புதியா மாறிட்டு அதை உனக்கு சொல்லிட்டுமா? நேரம் இல்லை, ரொம்ப நேரம் பேசி பழக்கம். இன்னைக்கு கவனிங்க, ஆண்டவர் நீக்கி விட்டாரு. இவர் ஜோமிட்டு இருக்காரு மலையில. அந்த லூக்கா மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல கவனிங்க, நடுக்கடலுக்கு வந்துட்டாங்க. 3 மணி நேரத்துல எங்க வந்தாச்சு? நடுக்கடல் வந்தாச்சு. எனக்கு பிடிச்சது சொல்றேன். 3 மணி நேரத்துல நடுக்கடல வந்துட்டாங்க. சாயங்காலத்துல இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 4வது ஜெபம் காலையில 5, 6 மணி, 3 நேரம் 6. இவங்க நடுக்கடல எங்க இருக்கிறாங்க? நடுக்கடல இருக்கிறாங்க. அடுத்த 3 மணி நேரத்துல அங்க கனசரத்துக்கு போயிருக்கலாம், போக முடியாம இருக்கிறாங்க. ஒருவேளை ஜனத்துல சில வாக்குத்தத்தம் இருக்கலாம், ஜனத்துல சில உங்களுக்கு சில தரிசனங்கள் இருக்கலாம். நிறைவேறியாக்கா அண்ணே, நிறைவேறலையானே, ஒரு தைரியம் கொடுத்து வார்த்தை சொல்லட்டுமா? ஒண்ணு சொல்லணுமா? அடிச்ச சுனாமில நொறுக்கி பின்னால கொண்டு தள்ளியிருக்கணும். ஆனா 6 மணி நேரம் பிரயாசப்பட்டாலும் இந்த 11 மாசம் நீங்க நின்று சாதிக்கிறதுக்கு முன்னாலும் என்ன பின்னால தடுற சுனாமி காற்ற விட என்ன பின்னால இருந்து அடி என்ன பின்னால போக விடாம தடுத்தாரு பாருங்க. என்ன நிறுத்த வச்சா பாருங்க. கையை தட்டி கணவர்களுக்கு சாதகமா இல்ல, சில பிள்ளைகளுக்கு சாதகமா இல்ல, சில சூழ்நிலைகளுக்கு சாதகமா இல்ல. எதிர்காற்று உங்களை ஆரம்பிச்ச இடத்துக்கு கொண்டு போக நினைக்கும் போது ஒரு அடி பின்னால வராம உங்க நின்று சாதிக்க வைப்பாரு. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீங்க எப்படி யோசித்தீங்க? தண்டுறதுக்கு சோர்ந்து போயிட்டாங்க. 4 ஜாமம்
4வது ஜாமம் early morning 3 to 6 அந்த 4வது ஜாமம் 3 மணி நேரத்துல டிராவல் பண்ணி வந்தவங்களுக்கு எதிராக மாறிடுச்சு. ஆனா அடிச்ச சுனாமில நிற்க முடியாம நிலை தடுமாறி பின்னால வந்திருக்கணும். ஆனா நிற்க வச்சார் பாருங்க, உங்க தரிசனத்தில் நிற்க வச்சார் பாருங்க, உங்க குடும்பத்தோடு நிற்க வச்சார் பாருங்க. அல்லேலூயா. திராவிடர்கள சாமர்த்தியம் உள்ள கட்டளைக்கிற பாருங்க. அவர்கள் கடந்தார்கள், சேர்ந்தார்கள், கணேசனை வந்தார்கள். நீங்க இந்த வருஷத்தை கடக்க போறீங்க, ஒரு புத்தாண்டுல சேர பாருங்க. வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. குறித்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த போகிறார், குறித்த ஆசீர்வாதத்தை நிறுத்த போகிறார், குறித்த வாக்குத்தத்தத்தை நிறுத்த போகிறார். அவர் பொய் சொல்ல மாட்டார். கடந்தார்கள், சேர்ந்தார்கள். இதனோட தீர்க்கதரிசனமாக பேசிட்டு இருக்கிறார். இன்னொன்று பேச மாட்டீங்க. இப்போது நான் உங்களை எடுத்துக்கொள்ள போற நேரத்தில் வந்திருக்கிறேன். இப்பொழுது நம்முடைய நேரப்படி சரியா 40 முடிஞ்சிச்சு. பாஸ்டர் மேலே இறக்கப்பட்டு 5 நிமிஷம் லேட்டாக வச்சிருக்காங்க. சில நேரத்தில் பாஸ்தா வச்சிருப்பாங்க. நான் உங்க நேரத்தில் 5 நிமிஷம் லேட்டாக போகுது. 5 கை வைத்து ஒரு சொல்லுவோமா? அம்மா எதிர்பாராத உயர்வு, எதிர்பாராத ஸ்தானம். அவன் நினைச்சு கூட போறது வேண்டாம். வயிறு பிச்சைக்கிட்டே இருப்பான். எல்லாருக்கும் தெரியலா என்ன கெட்ட கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உங்க வாழ்க்கை மாறப்போகிறது, உங்க பொருளாதாரம் மாறப்போகிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்க. சொல்லிட்டு ஆமென் சொன்னவங்க ஆசீர்வதிங்கப்பா. எல்லாம் ஆமென் சொன்னாங்க அவங்கள தூக்கிங்கப்பா. ஆண்டவரே ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாறப்போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்காக வாழ்றேன், ஏழைகளுக்காக வாழ்றேன், மற்றவங்களுக்காக வாழ மாட்டேன். எனக்கு அவங்க தப்பான சொல்லுவாங்க, இவங்க எவ்வளோ தப்பான எனக்கு என்னங்க. சிலருக்கு பொறாமையா இருக்கும். நமக்கு எது செய்ய முடியும்? அத்தாங்க சாடணும், ஒன்று சந்தோஷப்படணும். பொறாம மட்டும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இருதயம் அடிச்சுன்னா அதுக்கு நான் கிடையாது. எனக்கு அடுத்த ஆளை பார்த்து பொறாம போட்டு வாழ பிடிக்காது. ஒன்றும் பேச மாட்டீங்க. என்ன நான் பார்ப்பேன், மற்றவங்களை பார்த்து வாழ்ற பார்க்க நமக்கு பிடிக்காது. மற்றவங்களை எப்படி பார்ப்போம் தெரியுமா? சார் பாவம் நல்லவங்க, நல்லா இருக்காங்க, கத்தரை உயர்த்திருக்கேன், கத்தரை நல்லா இருக்கட்டும், அவங்க பிள்ளை நல்லா இருக்கட்டும், வாழ்ந்துக்கணும். நான் அப்படித்தான் விரும்புவேன். ஏன்னா கஷ்டத்துல வாழ்ந்ததுனால கஷ்டப்பட்டு உயரவங்களை ரொம்ப பிடிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சரி போடுவோம். அப்ப நம்ம அடுத்த 2 பாயிண்ட் இருக்கு. அதுல 5ஆம் பாயிண்ட் வந்துடுறேன். நீங்க 2ஆம் வசனம் சொல்லுது தாய் வயிற்று பிறந்ததுல இருந்து சப்பானி. 10ஆம் வசனம் சொல்லுது அலங்கார வாசல்ல பிச்சை எடுத்தவன். 2ஆம் வசனம் சப்பானி, 10ஆம் வசனம் பிச்சைக்காரன், 11ஆம் வசனம் குணமாக்கப்பட்ட சப்பானி. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 4 chapter 14 சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். 4:22 அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். நம்பர் 1. அவனுக்கு 40 வயசு வரை அவன் பேர் தெரியுமா? சப்பானி. 40 வயசு வரை பேர் தெரியுமா? பிச்சைக்காரன். அடுத்த சோமானவங்க நம்ம வாழ்க்கையில இருந்து வந்து விட மாட்டான். ஏன்னா எக்ஸ்எம்பி எக்ஸ்எம்எல்ஏன்னு சொல்லி பழக்க பார்த்தீங்களா? அவன் ஜோமாயிட்டான் விட்டு தொலைஞ்சு போயாங்கலன்னா அவன் சுகமாக்கப்பட்ட சப்பானி. இப்போ நடக்காம இருந்த பழைய பேரை மட்டும் சொல்லி வைக்க. ஹலோ, அடுத்த சொல்லுது சுகமாக்கப்பட்ட மனுஷன். ஆனா 4:22 சொல்லுது அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன். எதிர்பாராத பெயர் ஒரு குடும்பத்துக்கு, வாழ்க்கைக்கு, தொழிலுக்கு, வியாபாரத்துக்கு ஒரு எதிர்பாராத பெயர் வரப்போகிறது. அன்எக்ஸ்பெக்டட் குட் நேம். உங்க பெயரை மாத்த போறான். நான் சொல்ல மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருக்க நேரத்தை ரொம்ப மதிக்கிறவன். ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாமா? 4 வாசிக்கிறா. அப்படி சொல்ல முடியும். 4 வாசிக்கலாம். ஆமென். வசனத்தை கேட்டவர்கள் அநேக விசுவாசத்தோட தொகை ஏறக்குறைய எதிர்பாராத அறுவடை. எதிர்பாராத அறுவடை. அது முதல் நாள் அறுவடையா இருந்தாலும், இங்க நடக்கிற 2வது ஆராதனை, ஃபர்ஸ்ட் சர்வீஸா இருந்தாலும், செகண்ட் சர்வீஸா இருந்தாலும் இந்த சர்ச் நடந்து வெளியே போகிறாங்க. சொல்லுங்க. எதிர்பாராத அறுவடை, அன்எக்ஸ்பெக்டட் ஹார்வெஸ்ட். ஒரு சப்பானி நடந்த உடனே சாலமன் மண்டபத்தில் ஓடி வராங்க. ஏய் நேத்து ஒரு பிச்சை எடுத்தவங்க, ஏன் வந்தாருன்னா, ஏய் பக்கா வந்தாங்க சப்பானி ஜோமாயிட்டாங்க. எப்படா? இயேசு கிறிஸ்து தெய்வம் பிரசங்கிக்கும் போது 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. வெளியே இருப்போமா? பழைய பாடல்கள் கையடிச்சு பாடணும்னு ஆசைப்படுறேன். மேட்சை கொடுமா 4 அதுக்கு பாஸ்டா வந்து சூப்பர் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் எழுதிருப்போம். விடுதலைக்காக ஜெபம் பண்ணி பாஸ்டர் கையில கொடுத்துறேன். கமா வருவாய் தரணும்பதே நல்ல கை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவர். கை தட்டி பாடுமா. வருவான் தருணமிதுவே அழைக்கிறாரே ஆண்டவரை சுவனே வாழ்த்தினீரே வானவரை சுவனே
வராதவும் கரகினவோ கோரை குருசி சுமந்துபிதா காயங்களாகி குணமடைய வருவான் தருணமிதுவே ஆண்டவரே சுவண்டை வருவான் தருணமிதுவே அழைக்கிறாய் ஆண்டவரே வனடையில் நாமே நாளா கருத்தோடு கழித்தறியே வனடையில் வருத்தத்தோடு கழித்தறியே வந்தத பாதம் சரணடைந்தார் வகித்து உன்னை சேர்ந்து கொள்வார் வருவார் தருணமிதுவே அழைக்கிறாய் ஆண்டவரே சுவண்டை வருவார் தருணமிதுவே சத்தியவாக்கின் சத்தியவா நித்திய ஜீவன் உடனடிவா சத்தியவாக்கின் சத்தியவா நித்திய ஜீவன் உடனடிவா உன்மேல ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையின்றி எழுதுகிறார் வருவான் தருணமிதுவே அழைக்கிறாய் ஆண்டவரே சுவண்டை வருவான் தருணமிதுவே அழகு மாயையில் இருக்கிறாரே அதை நம்பாதே மயக்கிடுவே அழகு மாயையில் இருக்கிறாரே அதை நம்பாதே மயக்கிடுவே மரணமோ நான் சந்திக்குவே பரமதேவன் வருவான் தருணமிதுவே ஆண்டவரே சுவண்டை வருவான் தருணமிதுவே ஆண்டவரே சுவண்டை. எத்தனை பேரோடு கர்த்தர் பேசினார்? நீங்க கண்ணில் முடிக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் அவங்களோட அன்புல கூட நீங்க புதுசா வந்திருக்கலாமா? உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். ஐயா, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பத்தை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். டியர் சிஸ்டர், குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட வார்த்தை பேசி கொண்டிருந்த போதை கர்த்தர் உடைத்தாரே, வாய்விட்டு அழ வேண்டும் போல இருந்ததை உன்னோடு தான் கர்த்தர் பேசினார். ஒரு எதிர்பாராத ஒரு காரியத்தை வாழ்வில் கர்த்தர் செய்ய போகிறார். எதிர்பாராத அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். வெளியில பார்க்கும்போது சிரிக்கிறீங்க, வெளியில பார்க்கும்போது யாரும் கண்டுபிடிக்க முடியாது, உங்க உறவினர் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவருடைய அந்தரங்கத்துல உடைந்து போய் வந்திருக்கிற மகளை கர்த்தர் வாழ்ந்தான் பேசுகிறார். பேசினார். ஒரு எதிர்பாராத ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னு சொல்றவங்க உங்க கையை உயர்த்துக்க பார்க்கலாம். வெட்கப்படாம அந்த கூட்டத்தோட வெற்றி. ஜெபம் பண்ணுங்க. உங்க நிலைமை கர்த்தருக்கு தெரியும், உங்க பிரச்சனை கர்த்தருக்கு தெரியும், உங்க தியாகம் அற்பமா என்ன பண்றது கர்த்தருக்கு தெரியும், உங்க குழப்பம் கர்த்தருக்கு தெரியும். ஊழியக்காரங்க சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் பசுவாக சேர்ந்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி ஆண்டவரே கையை உயர்த்துற பிள்ளைகள் ஆசீர்வதித்திருங்க. எதிர்பார்த்த நன்மை இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எதிர்பார்த்த உயர்வு இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எதிர்பார்த்த அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. எதிர்பார்த்த அதிசயங்கள் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. இப்பொழுதே இவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எதிர்பார்த்த மேன்மை உயர்வு வருவதாக. ஒருவேளை பலகீனப்பட்டிருந்தால் பலகீனமான ஒரு கையை வச்சிருங்க. ஒரு கையை இயேசுவுக்கு நேரம் உயர்த்துங்க. நன்றி சொல்ல விதமா உயர்த்துங்க. ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் பலகீனமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீங்கள் சுகமாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மருந்து தப்பல்ல, மருத்துவம் தப்பல்ல. மருந்தும் கைவிடும், மருத்துவம் கைவிடும், இயேசு கைவிட மாட்டார். Jesus never fails. ஹalleluya. தகப்பனே, பரிசுத்தவான்களாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஊழியர்களாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில், திசுகளில் வல்லமை பாய்வதாக. சுகர் வியாதி இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. எலும்பு வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. அல்சர் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. கேன்சர் இயேசுவின் நாமத்தில் குணமடைவதாக. மலட்டு கற்பங்கள் பிள்ளைகளை பெற்றெடுக்கிற ஒரு அனுபவம் கிடைப்பதாக. ரத்தத்தில், நரம்புகளில், எலும்புகளில், தசைகளில் வயதில் பலகீனங்கள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிடலாமா? ஹalleluya.